World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். அடுத்ததாக இளம் வயதில் மிகப்பெரிய ஒரு சாதனையாளராக ஜோதிட உலகில் வலம் வந்து கொண்டிருக்கக்கூடிய அன்பு தம்பி பாலாஜிஹாசன் உங்களுக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைட்டில் என்ன தான் கேட்டார். தம்பி அண்ணா நீங்களே ஒரு டைட்டில் கொடுத்துருங்கண்ணே அப்படின்னாரு. ஸோ கல சூழ்நிலைக்காக இன்றைக்கி எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, அரசியலில் யார் ஜெயிப்பாங்க. உங்கள் கிட்ட நீங்கள் ஒரு ஜோதிடராக இருக்கும்போது கூட ஒரு 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 கவுன்சிலர் கூட வந்து கேட்கலாம், இந்த மாதிரி நான் போட்டி போடுறேன், எனக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்கலாம் இல்லையா. நம்ம பல்வேறு வகையான குருமார்களை படிச்சுட்டு வந்திருக்கிறோம். இருந்தாலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா சமீபத்தில் வந்து பார்த்திங்கன்னா அரசியல் அப்படின்றல மிகப்பெரிய ஒரு, ஏன்னா ஒருத்தருடைய துல்லியமான ஜாதகம் இருந்தால் நம்ம பலன் சொல்லலாம். ஆனால் ஜாதகமே இல்லாத நிறைய பேருக்கு நமக்கு அரசியல்வாதிகளுடைய ஜாதகம் நமக்கு கிடைக்காது. இவங்க நம்மக்கிட்ட பார்த்துக்கிட்டே இருந்தாங்கன்னா நம்ம ஈஸியாக வாங்கிடலாம். ஸோ நம்மக்கிட்ட பார்க்காதவங்களை பற்றி நமக்கு முழுமையாக சொல்லவும் தெரியாது. அந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் அவர் தன்னுடைய குருமார்கள் கொடுத்த வழியில் எப்படியெல்லாம் வந்து பின்பற்றி கிட்டத்தட்ட எல்லா எலெக்ஷன்லேயுமே வந்து சரியான ஒரு ரிசல்ட் கொடுத்துட்ருக்கிறார். ஸோ அது வந்து எல்லா ஜோதிடருக்கும் கிடைக்கணுன்றதுக்காக அரசியல் வெற்றி பெறும் ஜாதக அமைப்பு அப்படின்ற யோகம் யாருக்கு இருக்கின்ற அமைப்பில் தனது ஆணித்தரமான கருத்துக்களை முன்வைப்பதற்காக உங்கள் முன் வருகிறார். ஸோ மிகப்பெரிய ஒரு உரையை வழங்குமாறு அன்புடன் கேட்டு இந்த நேரத்தை அவடம் ஒப்படைக்கிறேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். 5 வருஷத்துக்கு முன் ஒரு 2019 காலகட்டத்தில் எல்லாருமே வந்து இளஞ்சோதிடர்னாங்க. நான் வந்தே 7 வருஷம் ஆச்சு. இன்னும் இதே சொல்லிட்டு இருக்கிறாங்க. இருந்தாலும் மனசுக்கு சந்தோஷமாக தான் இருக்குது. ஆச்சு 92னா இப்போ என்ன 34 வயசு ஆக போகுது. இல்லை பர்த்டே வந்தால் 34 ஆக போகுது ஃபஸ்ட்டு. ஆனால் 2017 வரும்பொழுது அது உண்மையாகவே இருந்தது. அன்னைக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன 2018 நான் இந்த ஃபீல்டுக்குள்ளே 17 உள்ளே வரும்பொழுது மதுரையில் மாநாட்டில் கண்ணீர் மாநாட்டில் அவர் அந்த வார்த்தையை சொன்னார், ஓம் உலகநாதன் சார் மாநாட்டில். அப்போ இருந்து இந்த மாதிரி சொல்கிறாங்க. ரைட், சந்தோஷம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் போக போக அதையே சொல்கிறாங்க. நான் அந்த இடத்துலேருந்து இப்போ பக்கமாக அவினாசி மாநாட்டில் ஒரு சின்ன பையன் நல்லா பேசினான், பேர் டக்குன்னு தெரில. அந்த பையன் வந்து ஒரு 2001 தான் பிறந்திருக்கான், 25 வயசு தான் ஆகுது. ஆனால் நல்லா பேசினான். அதனால் இளஞ்சோதிடன்ற பட்டத்தை நான் இன்னையிலேருந்து ரிலீஸ் பண்ணிடலான் இருக்கிறேன். என்னத்துக்கு அதையே பிடிச்சிக்கிட்டு. ஸோ இன்றைக்கி கொடுத்துருக்க தலைப்பு வந்து அரசியல் ஜோதிட வெற்றி அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்றது தான் தலைப்பு. அந்த தலைப்பில் பேசுகிறதுக்கு வந்திருக்கேன். அவர் மணிகண்டன் பார்த்திங்கன்னா ரொம்ப உஷாரான ஆள். அதாவது யாருக்கிட்ட எதை எடுக்கணும்னு நல்லா தெரியும். போன வட்டம் கிரிக்கெட்டில் சொல்கிறது யாருன்னு கேட்டார். நான்லாம் உள்ளுக்குள்ளே வச்சுட்டு இருந்த ஜென்ம ரகசியம் மாதிரி. இதெல்லாம் சில விஷயத்த வாழ்க்கையில் சாகிற வரைக்கும் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிற விஷயத்தில் அதுவும் ஒன்று. அதை போன வட்டம் எடுத்தாப்புல. இந்த வட்டம் நான் என்ன நினச்சேன், நீங்கள் ஏதோ ஒரு தலைப்பு கொடுக்கணுன்னு. ஏதோ ஃபஸ்ட் எடுத்தோடனே சொன்னார், நைஸ்க்கு எதாவது எஸ்ஸா இல்லைன்னு சொல்லிட்டு. அண்ணா இல்லைண்ணே, இதெல்லாம் நிறைய பேருக்கு புரியாதுண்ணே, கொஞ்சம் அப்படிண்ணே இப்படிண்ணே, இதெல்லாம் நிறைய பேருக்கு புரியாதுண்ணே, வீடியோ யாரும் பார்க்க மாட்டாங்கண்ணே, கொஞ்சம் கஷ்டமான சப்ஜெக்ட்ண்ணே. இவன் ஃபோனில் பேசுனதாண்டா நீ வந்து மறுத்து பேசுவ, சரி பாலாஜி நான் யோசிச்சு சொல்கிறேன்னு சொல்லிட்டு வாய்ஸ் மெசேஜ் போட்டுவிட்டு வந்தார். இல்லை இதுதான் கரெக்டாக இருக்கும், இது ரொம்ப கஷ்டமான சப்ஜெக்ட் தான், முடிஞ்ச வரைக்கும் நீ விளக்கு புரிஞ்சவங்களுக்கு புரியட்டும் அப்படின்னாப்புல. அதனால் நான் ஒரு 23 பக்கம் எழுதிட்டு வந்திருக்கேன். ஆண்டவ முன்னியத்தில் எத்தனை பக்கம் ஓட்ட முடியுமோ ஓட்டுவோம். ஸோ அரசியலில் ஜெயிக்கணும் அப்படின்னா முதல்ல 3 விஷயம் அவங்களுக்கு இருக்கணும். அரசியலில் 9 கிரகமும் சப்போர்ட் பண்ணும். சூரியன், நோட்டை மாற்றி எடுத்துட்டு வந்துட்டேன், இருந்தாலும் நான் எழுதுனது நான் பேசிடுறேன், ஒன்றும் பேனிக் ஆகாதீங்க. நான் தான் கஷ்டப்பட்டு எழுதுனேன், நான் பேசிடுறேன், நோ ப்ராப்ளம். அடுத்த மாதமே எனக்கு கொடுங்க. இதில் விட்டது போக நான் அடுத்த மாதம் சொல்லிடுறேன். நான் இதே மாதிரி தான் அந்த நோட்டு இருந்தது, யானை பொம்மை போட்டிருந்தது. என் பையன் பெரிய வேலையை பார்த்து விட்டான், பெரிய ஆள். அவன் எனக்கு கேட்குறான், எங்கடா காலையில் பள்ளிப்பாளையம் போகிறேன்னா, என் பெரிய பையன் ஆதித்யா, எங்கடா போகிற அப்படின்னா, பள்ளிப்பாளையம் போகிறேன்டா. நான் இப்போ தான்டா போயிட்டு வந்தோம்னா, முந்தானத்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்தேன், இப்போ தான்டா போயிட்டு வந்தோம் அப்படின்னா. இல்லைடா இது வேற ஜோசி மாநாட்டுக்கு, ஜோசியத்தை பற்றி பேச போகிறேன். உனக்கு தான் ஒன்றும் தெரியாதேடா அப்படின்றான். உனக்கு தெரியும், அங்கே வந்தவங்களுக்கு அது தெரியாதா, தண்டா கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு. வெளி உலகத்தில் கூட நம்ம மேலே ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குது, வீட்டில் ஒரு ரெஸ்பெக்ட் இருக்க மாட்டேங்குது. ஸோ நோட்டை அங்கே வச்சிட்றேன்.
அதனால் நான் தான் எழுதினேன். ஸோ எழுதுனது ஓரளவு ஞாபகம் இருக்குது. என்னுடைய ஏற்கனவே என்கிட்ட ஜாதகம் பார்த்தா ஒரு சில மந்திரிமார்கள், ஒரு சில அரசியல் ஜாதகத்தை வச்சு நான் எழுதியிருக்கேன், நரேட்டிவ் பண்ணியிருக்கேன். பட் இதை நான் என்னதான் சொன்னாலும் நஷ்ட ஜாதகம்ன்ற ஒரு முறை இருந்தால் மட்டும்தான் இதை வந்து நீங்கள் ஒரு கணிப்பு முறையில் நீங்கள் வெளிக்கொண்டு வர முடியும். நஷ்ட ஜாதகம் அப்படின்னா என்னென்னா அப்படின்னா, நஷ்டம்னா என்ன, காசில் பணம் வருமே, லாபம் நஷ்டம், அது கிடையாது. ஒருவருடைய பிறந்த தேதி மட்டும் தெரிஞ்சால் அவருக்கு ஏற்கனவே கழிஞ்சிருக்குல்ல. இப்போ ஒரு 25 வயசில் ஜாதகம் பார்க்க வராரு. 25 வயசில் நம்மகிட்ட ஜாதகம் பார்க்க வரும்பொழுது, சார் எனக்கு டைம் தெரில ஆனால் டேட் ஆஃப் பர்த் தெரியும் அப்படின்னாருன்னா, டைம் எப்படி தெரியுமா சொல்லுவாங்க சில கிராமத்தில், காலையில் 6 மணிக்கு பக்கத்தில் மில்லு இருந்தது, அந்த மில்லு சங்கூதர நேரம்பாங்க. அது அந்த மில்லில் சங்கூதரத்துக்கு முன்ன பின்னம்பாங்க. இல்லை மேற்கால ஒரு ரயில் போணுச்சு, அந்த மேற்கால ரயில் போன நேரம், ஏன்னா நம்ம அங்கே ரயில்வேயில் ஒர்க் பண்ணுறோம்ல, அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. இதையெல்லாம் எப்படி கணிக்கிறது அப்படின்னா, அந்த 25 வயசு அவர் நம்மகிட்ட வந்திருக்காரா, எதிர்காலம் அவருக்கும் தெரியாது நமக்கும் தெரியாது, ஆனால் நமக்கு தெரியும் நம்பி தானே அவர் வந்திருக்காரு. ஆனால் கடந்த காலம் அவருக்கு தெரியுமில்ல. அந்த 25 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க அப்பா பேர் என்ன, அவங்க அம்மா பேர் என்ன, அவங்க அப்பா கூட பிறந்தவங்க எத்தனை பேர், அவங்க அம்மா கூட பிறந்தவங்க எத்தனை பேர், இவரு கூட பிறந்தவங்க எத்தனை பேர், இவருக்கு எந்த வயசில் கல்யாணம் ஆச்சு, இவருக்கு எந்த வயசில் குழந்தை பிறந்துச்சு, எந்த வயசில் காதல் ஏற்பட்டது, எந்த வயசில் விபத்து ஏற்பட்டது, இது எல்லா கதையும் இந்த காதலை கேட்கணும். எல்லா கதையும் அந்த ஒரு படத்தில் சொல்லுவானே, அந்த ஒரு இப்போ ஏன்ற ஒரு படமா ஏதோ ஒரு படம், சரத்குமார் படத்தில், இவர் யார் தெரியுமா அப்படிம்பார், நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ், அந்த ஸ்டாம்பு காட்டுவார். இதே மாதிரி 1947 எங்கெல்லாம் வெள்ளக்காரில் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்தில் பார்த்தீங்களாம் பாரு, வடிவேலு ஸ்டாப் பார், வெறும் ஸ்டாம்பில் இவர் யாருன்னு தான் கேட்டேன், இங்கே இருந்து அவன் இங்கிலாந்து வரைக்கும் போகிறான் அப்படிம்பாங்களே. அந்த மாதிரி அவங்களுடைய பழைய கதைகளை எல்லாம் கேட்டு அவங்களுடைய கடந்த கால நிகழ்வு, இப்போ உதாரணத்துக்கு டொனால்ட் ட்ரம்ப் ஜாதகத்தை வச்சு நான் இது வரைக்கும் 3 கணிப்பு போட்டேன், 3மே பழிச்சுது. அது அண்ணனுக்கு தெரியும். உண்மையிலே வாழ்த்து போட்டாப்புல. அமெரிக்கா எலெக்ஷன் இந்த வருஷமும் போட்டார், போன வருஷம் போட்டார். அதுக்கு வருஷம் அவர் எனக்கு தெரியாது. 2024 அமெரிக்கா எலெக்ஷனில் டொனால்ட் ட்ரம்ப் ஜெயிப்பார்னு நான் சொன்னேன். எதுப்பற போட்டியிட்டது கமலா ஹாரிஸ். அதுக்கு முன்னாடி 2020 டொனால்ட் ட்ரம்ப் தோப்பார், ஜோ பைடன் ஜெயிப்பார்னு சொன்னேன். ஜோ பைடன் ஜெயிச்சார். அதுக்கு முன்னாடி 2016 டொனால்ட் ட்ரம்ப் ஜெயிப்பார்னு சொன்னேன். இதெல்லாம் எப்படி சொல்கிறது அப்படின்னா, டொனால்ட் ட்ரம்ப் நம்மகிட்ட ஜாதகம் கொண்டு வரல, ஹாய் பாலாஜி திஸ் இஸ் டொனால்ட் ட்ரம்ப், ஐ வில் சே ப்ளீஸ் செக் மை ஹோரோஸ்கோப்னு அவர்லாம் தரமாட்டார். ஆனால் அவர் டேட் ஆஃப் பர்த் விக்கிபீடியாவில் தெரியும். அந்த காலையில் நைட்டு அந்த அமெரிக்கா டைமில் அவர் எங்கே பிறந்தாருன்னு தெரியும். காலையில் அமெரிக்கா டைம் காலையில் 6 மணிலேருந்து அடுத்த நாள் 6 மணி வரைக்கும், சாரி நைட்டு மிட் நைட்டு 12 மணிலேருந்து அடுத்த நாள் 12 மணி வரைக்கும் அமெரிக்கன் டைம் நம்ம போடணும். 24 ஜாதகம் போடணும். அப்போ நமக்கு எத்தனை லக்கணம் வரும்? 24 ஜாதகம் போட்டால் 24 ஜாதகம் கிடைக்கும், 12 லக்கணம் தான் வரும். அதில் அவருக்கு ஃபஸ்ட்டு மனைவி 33 வயசுலேயே கல்யாணம் பண்ணி விவாகரத்து ஆகிட்டார், அது குழந்தை இல்லை. அப்போ எந்த லக்கணப்படி இவருக்கு முதல் மனைவிக்கு குழந்தை இல்லைன்னு நம்ம ஆராய்ச்சி பண்ணோம். மனைவி என்ன, முதல் மனைவி யார்? அமெரிக்காலாம் அப்படி கொஞ்சம் பார்க்கணும், உடனே என்ன தப்பாக எடுத்துக்கூடாது. முதல் மனைவி என்ன பாவம்? 2ஆம் மனைவி, அதுக்கு மேலே இப்படி நம்ம செக் பண்ணிட்டு இருக்கும்போது, இப்போ உதாரணத்துக்கு 7ஆம் பாவத்திற்கு 9, 10. இப்போ ஒரு யாராவது ஒரு அண்ணா நீங்கள் உட்காருங்கண்ணா, நீங்கள் உட்காருங்க, யாராவது ஒரு அசிஸ்டண்ட் வாங்க ப்ளீஸ். இது வந்து நஷ்ட ஜாதகன்றது நான் சும்மா இப்போ ஒரு பிள்ளையார் சொல்லி போடுறேன். இதை மட்டும் வச்சுட்டுலாம் கற்றுக்கிறது கஷ்டம். நஷ்ட ஜாதகத்துக்கும் நான் வந்து மாணிக்க முதலியார்னு சொல்லி அண்ணனுக்கு மேபி தெரிஞ்சிருக்கும். அவர் இப்போ தான் கோவிட்டில் தான் இறந்து போனார். அது வரைக்கும் நான் அவர் பேரே வெளியில் சொல்ல, அது வேறு விஷயம். மாணிக்க முதலியார்ன்ட்டு இங்கே சங்ககிரியில் தான் இருப்பார். நீங்கள் படிச்சிருக்கீங்களா அவர்கிட்ட? ஜாமக்கோள் அமிர்தலிங்க ஐயாவோட இருப்பார், அவருடைய சிஷியர். கரெக்டு. எனக்கு வந்து நம்ம இவர் மூலிமா பழக்கம். யார்? நம்ம அங்கே எங்கள் அண்ணன் அரியண்ணன், வாரமுறை அரியண்ணா மூலிமா அவர் எனக்கு தெரியும். அவர் அவர் வந்து சொல்லிக் கொடுப்பாரு. இதை நான் அவர்கிட்ட கற்றுக்கிறதுக்கு நான் பெரும்பாடுபட்டேன். ஒரு பாடுலாம் கிடையாது, எவ்வளோ நாள் நான் போய் கேட்டு கடைசியாக ஒரு வார்த்தை சொன்னார். பட் அது நம்ம இப்போ மீடியாவில் சொல்ல முடியாது, அது ஒரு பெரிய பிரச்சனையாக போய்ட்டு. இப்போ ஏன்னா ராஜா அண்ணன் வேறு மாட்டிக்கிட்டப்பில், அவர் மாணிக்க அண்ணன் சொல்லிட்டு அவர் தான் கற்றுக் கொடுத்தார் அந்த விஷயத்தை எனக்கு. அது இன்னைக்கு கைத்தேர்ந்தவங்க கொஞ்சம் பேர் தான். அது மட்டும் கற்றுக்கிட்டா ஒருத்தருடைய டேட் ஆஃப் பர்த் ஒருத்தருடைய ஜாதகம் தெரியாமலே டேட் ஆஃப் பர்த்தை மட்டும் வச்சு கடந்த காலத்தை நம்ம கணிக்க முடியும். ஸோ அதில் அவர் சொல்லிக் கொடுத்த 15 நாள் கிளாஸில் நாள் 1 நிமிஷம் சொல்லிக் கொடுத்த விஷயத்த நான் சொல்லித்தரேன். பட் இது நஷ்ட ஜாதகம்னா இன்னைக்கு கைத்தேர்ந்த நபர்கள் 2-3 பேர் தான் இருக்காங்க. பட் அவங்களும் வகுப்பு எடுக்கிறது கிடையாது.
ஸோ இந்த மெத்தடு தெரிஞ்சால் மட்டும்தான் அண்ணன் சொன்ன மாதிரி ஆப்போனண்ட்டில் யாருன்னே தெரியாமல் இருந்தாலும் அவங்களுடைய ஜாதகத்தை கணிக்கிற முறை இதுதான். ஒரு ராசி கட்டம் போடுமா? இப்படி தாங்க நான் ஐபிஎல்லுக்கு ஒவ்வொரு டீமில் இருக்க பிளேயரையும் எடுப்பேன். இதில் ஒரு கொடுமை என்னென்னா, ஐபிஎல்லில் நான் மொத்தம் ஒரு டீமுக்கு 11 பேர் தான் விளையாடுவாங்க. ஆனால் ஐபிஎல்லில் எவ்வளோ தெரியுமா எடுத்திருப்பாங்க? ஒரு டீமில் 30 பேர் எடுத்திருப்பாங்க. மும்பை இந்தியன்ஸ் 30, சிஎஸ்கே 30, இவங்களே 2 பேர் இவங்களுக்குள்ளே ஒரு டீம் போட்டு விளாட்லாம், அவ்வளோ எடுத்து வச்சுருப்பாங்க. இவ்வளவு பிளேயர்ஸே எடுப்போம். போடுங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஆனால் டொனால்ட் ட்ரம்போட டேட் ஆஃப் பர்த் நெட்டில் போடுங்க, ஒரு ஜாதகம் வரும், அதை மட்டும் போடுங்க. இப்போ நம்ம வந்து ஐபிஎல்லில் 24 பிளேயரோட ஜாதகத்தை எடுத்து வைப்போம். அந்த 24 பிளேயர் ஜாதகத்தை வச்சு நம்ம கடந்த காலத்தில் அவங்க என்னைக்கெல்லாம் செஞ்சுரி அடித்தாங்க, என்னைக்கெல்லாம் 5 விக்கெட் எடுத்தாங்க, என்னைக்கெல்லாம் 3 விக்கெட் எடுத்தாங்க, அப்போல்லாம் அவங்களுக்கு என்ன பலமாக இருந்தது, அவங்க அப்பா பேர் என்ன நாம எழுத்தில் வந்தது, அவங்க அப்பா எத்தனாவது குழந்தை, இதெல்லாம் வச்சு கணிச்சு போடுறோம். ரொம்ப கஷ்டமான விஷயம்தான். அப்படி எழுதுங்க ஓரமா. பர்த் பிளேஸ் எங்க? விக்கிபீடியாவில் போடுங்கண்ணே. நான் அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்தேம்மா, நோட்டை வீட்டில் விட்டு வந்துட்டோம்மா. திரும்ப வரேன், அடுத்த மாதம் வரேன். என் பையன் மாற்றி வச்சிட்டான் நோட்டை. குயின்ஸ்லாண்டா? கரெக்டு. ஒரு ஜாதகம் வரும், அதை போடலாம். இப்போ இப்படி நம்ம வந்து அந்த ஐபிஎல்லில் ஒவ்வொரு பிளேயரையும் எடுக்கிறோம். எடுத்து அவன் 6 அடிப்பான், போர் அடிப்பான், எல்லாத்தையும் சொல்கிறோம். என்ன பிரச்சனைனா, ஒரு 10 மேட்ச் விளாண்டா மட்டும்தான் 11வது மேட்ச் தான் நமக்கு உத்தரவாதமாக தெரியும் இது வந்து ஓரளவு ஓகே, இது நம்ம போகிற ரூட்டு கரெக்டு அப்படின்ட்டு. அதில் என்றைக்கா ஒரு நாள் நம்ம 3 விக்கெட் எடுப்போன்னு சொல்லுவோம், அன்றைக்கி அவன் விக்கெட் எடுக்க மாட்டாங்க. உடனே யூடியூப்பில் வந்து கமெண்ட், இது ஒரு போலி ஜோதிடம், இது தவறான ஜோதிடம். ஜெயிக்கிற அன்னைக்கெல்லாம் கை வலிக்கும், உங்களுக்கு ஜெயிக்கிற அன்னைக்கெல்லாம் கை சுளுக்கிக்கும், தோக்கிற அன்னைக்கெல்லாம் வந்து கமெண்ட் போடுவாங்க. ஸோ இதில் வந்து இருமுனை கத்தி மாதிரி யார் நம்ம பிடிக்கிறோமோ நம்மளே குத்தி போடுவோம், பார்த்து கையாளணும். இதை லக்கணம் போடல. இப்போ எந்த லக்கணத்தில் பிறந்தால் இவருக்கு ஒரே ஒரு பெண் குழந்தை தான் இருக்கு, கரெக்டா? எந்த லக்கணம் இருந்தால் பெண் குழந்தை பிறக்கணும் ஃபர்ஸ்ட் எழுதணும். இந்த ஜாதகருடைய அப்பாவுக்கு இவருடைய அம்மா 3வது மனைவி. ஸோ அப்படி எந்த அப்பாவுக்கு இவர் 3வது மனைவி பிறந்திருப்பாருன்னு யோசிக்கணும். இதெல்லாம் கற்பனை குதிரை ஓட்டணும். இப்போ உதாரணத்துக்கு மேஷ லக்கணம் எடுத்துக்குவோம். லக்கணத்துக்கு 5ஆம் இடத்துல என்ன இருக்கு? செவ்வாய் இருக்கு. லக்கணத்துக்கு செவ்வாய் 5ஆம் இடத்துல இருக்கு. செவ்வாய்க்கு 9, 10 கூடையவர் யாரு? குருவும் செவ்வாயும். அதோட தொடர்பு இருக்கா? எங்க இருக்கு? இல்லை. ஸோ அப்போ இந்த லக்கணம் கிடையாது. அடுத்து ரிஷபம் எடுப்போம். ரிஷப லக்கணத்திற்கு 5ஆம் இடம் யாரு? குரு. 5ல் குரு இருக்காரு. 5ஆம் அதிபதி யாரு? புதன். அவர் 2ல் இருக்காரு. இந்த பொண்ணு தான் இவங்க அப்பாவுக்கு எல்லா வகையிலையும் சப்போர்ட் பண்ணி ட்வீட்லாம் போட்டுட்டு இருக்கோம். 2ஆம் இடத்துல 5ஆம் அதிபதி இருந்தால் தகப்பனார் தொழிலுக்கு சப்போர்ட் இருக்கா? ஒரு உத்தேசமா இப்போதைக்கு வச்சுப்போம். அப்ப 5ஆம் பாவத்திற்கு கன்னிக்கு 9, 10 யாரு? சுக்கிரனும் புதனும் 2 பேருக்கும் தொடர்பு இருக்கா? ஏன் சரியா கேட்கலையா? இல்லை, நோட்டை விட்டதுனால அப்படி தடுமாறுது, வேற ஒன்றும் இல்லை. நோட்டை விட்டாலும் கோட்டை விடக்கூடாது. ஸோ இப்போ இந்த கன்னி லக்கணத்திற்கு 9, 10 கூடையவர் யாரு? சுக்கிரனும் புதனும். அதோட தொடர்பு இருக்கா? புதன் சொந்த வீட்டில் இருக்கார், சுக்கிரன் ஆயில நட்சத்திரத்தில் இருக்கு. அப்போ ஒரு தொடர்பு இருக்கா? உத்தேசமாக வச்சுக்கலாம். இந்த ஜாதகருடைய 9ஆம் பாவம் மீது சனி, அது இந்த ஜாதகத்தில் கெட்டிருக்கா? சுக்கிரனோட இருக்கா? அப்போ அவங்க அப்பா பெண்கள் விஷயத்தில், இது பொதுவானது, டொனால்ட் ட்ரம்ப்லாம் பார்க்க மாட்டார், எதுவும் கேஸ்லாம் போட மாட்டார், பயப்படக்கூடாது. லக்கணாதிபதி சனியோட இருக்கா? லக்கணத்திற்கு 9 கூடையவரா? லக்கணத்திற்கு 11ஆம் இடத்தில் உச்சமடைகின்றவரோட இருக்காரா? அப்போ இவர் எப்படியாப்பட்டவர்? WWF பார்த்தவங்களுக்கு தெரியும் இவர் எப்படியாப்பட்டவர்னு. இவர் ஒரு காலத்தில் WWFல இருந்தவர், மல்யுத்தம். ஸோ லக்கணாதிபதி சனியோட இருக்கு. சனினா என்ன? பொதுமக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இடம். இவருக்கு பெண் ரசிகைகள் அதிகம், தெரியுங்களா? அவர் வந்து பிரசிடென்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே அவருக்கு பெண் ஓட்டு இருக்கு. ஸோ அப்போ இது வரைக்கும் இது பார்த்ததில் இது இல்லை, இது இப்போதைக்கு வச்சுக்குவோம். அடுத்து மிதுனத்துக்கு வருவோம். மிதுன லக்கணத்திற்கு 5 யாரு? மிதுனத்துக்கு 5 புதனா?
சுக்கரன் அவர் 2ல் இருக்காரு. அப்போ இதுலேயும் பொண்ணு சப்போர்ட் பண்ணுற மாதிரி அமைப்பு இருக்கா? அப்போ மிதுனத்துக்கு 9 10 யாரு? சனி குரு. இதோட தொடர்பு இங்கே இருக்கா? சனி 3ஆம் பார்வையாக பார்க்குறாரா? அப்போ 2 லக்கணத்தை இப்போதைக்கு வச்சுக்குவோம். அடுத்தடுத்து ஆராய்ச்சி இருக்குது. அவருடைய எப்பெல்லாம் ஜெயிச்சாரு, எப்பெல்லாம் WWF சில பொசிஷன்லாம் வசிச்சாரு, அதையெல்லாம் வச்சு கணக்கு போடும்போது இன்னும் அக்யூரேட்டாக வர முடியும். அடுத்து இந்த லக்கணத்தை வச்சுக்குவோம். லக்கணத்தில் சுக்கிரன் இருக்குது, லக்கணத்தில் சனி இருக்குது. லக்கணத்துக்கு சனி இருந்து 3ஆம் இடத்தில் குரு இருக்குது, 11ல் சூரியன் இருக்குது, பாதகத்தில் சூரியன் இருக்குது. இந்த ஜாதகர் பிறந்ததுக்கப்புறம் அவங்க அப்பா கூட இவர் இல்லை. ஸோ அப்போ அந்த கான்செப்டில் படி பார்த்தா இதுவும் ஒரு பாயிண்ட் வருது. 12 லக்கணமே தோணும். இது தலையை பிச்சுட்டு விட்டுட்டு போயிடலான்னு தோணும். நாங்கள் மாணிக்க முதலியார் சார்ட்ட நான் படிக்கும் பொழுது 26 பேர் படித்தோம். கிளாஸ் முடிக்கும்போது 6 பேர் தான் வெளில வந்தோம். 21 பேர் வணக்கம்டா உனக்கு ஒரு கும்பிடு கிளாஸுக்கு ஒரு கும்பிடுன்னு விட்டு ஓட்டாங்க. அப்படி குழப்பம். ஓகேங்களா? அப்போ இதுவும் ஓரளவு ஓகே மாதிரி தான் வருதா? அப்போ அடுத்து இதுக்கு வருவோம். லக்கணத்தில் செவ்வாய். லக்கணத்தில் செவ்வாய் இருங்க. அவர் கோவம் வரணுமா? அவர் கோவமே பட மாட்டார், சிரிச்சினே இருப்பார். அப்படிதான் இருப்பாப்ல. அப்போ இது இல்லை, மற்ற கணக்கும் இல்லை. நம்ம இதையே பேசணும்னா அப்புறம் டொனால்ட் ட்ரம்ப் பற்றி பேசுறதுக்கு 1 மணி நேரம் ஆகிடும். அடுத்து இந்த லக்கணத்தில் குருத்திக்கு போகலாம். அப்போ இவருக்கு ஆண் குழந்தை இருந்திருக்கணும். அப்போ இவருக்கு இல்லையா? அப்போ இது இல்லை, அப்போ இது இல்லை, இது இல்லை, இது இல்லை. 6ல் 3 கேன்சல் பண்ணிட்டோம். அடுத்து துலா லக்கணம் வருவோம். 2ல் கேது இருக்கா? அப்போ இவர் நிறையா படிச்சிருக்கணுமா? 2ஆம் இடத்துல சந்திரன் நீசமாக இருக்கா? தாய் மேலே இவர் பெரிய பற்று இருக்கணுமா? இவங்க அம்மா கூடயும் அவர் இல்லை. ஸோ அப்போ இது இல்லை. அடுத்து இங்கே வருவோம். லக்கணத்தில் சந்திரன் நீசம். அப்போ தகுதி குறைவான செயல்லாம் இவர் பண்ணணும், பண்ணியிருக்கார். நிறைய வேலைகள் பண்ணியிருக்காரு. இப்போ பக்கமாக அவருக்கு அவர் பொண்ணு வயசில் ஒரு பொண்ணு கூட எல்லாம் டேட்டிங் பண்ணி நியூஸ் வந்துச்சு தெரியுங்களா? அவர் இல்லாதப்ப. லக்கணத்தில் கேது சர்ச்சையெல்லாம் ஏற்படுத்துவார். தோற்று போனதுக்கப்புறம் சர்ச்சை பண்ணி எல்லாம் ஆட்டத்தை கழிச்சு விட்டாரா போன வட்டம்? அப்போ இப்போதைக்கு இதை வச்சுப்போம். பைடன் வந்தப்போ ஆட்டத்தை கழிச்சு விட்டாரா அவர்? இதை வச்சுப்போம். அப்போ 1 2 3 இது 1 4. அடுத்து இந்த லக்கணத்துக்கு வருவோம். லக்கணத்துக்கு 7ல் புதன். லக்கணத்துக்கு 7ல் புதன். லக்கணாதி 10ல் பாதகா வீட்டுக்கு போயிருக்காரு. அப்போ இவர் கல்வி நல்லா வந்திருக்காதா? ஆனால் இவர் நல்லா படிச்சிருக்காரு. அப்போ அது இல்லை. லக்கணத்துக்கு 7ல் சனி திக்பலம். இவருக்கு கட்சியில் செல்வாக்கு இருக்கும், பொதுமக்கள் செல்வாக்கு இருக்கும். சனி திக்பலம் அடைஞ்சாலே என்ன வருது? சசயோகம். இவருக்குன்னு ஒரு எப்பயுமே கூட்டம் இருக்குது, இவருக்குன்னு ஒரு ஃபேன்ஸ் இருந்தாங்க, இவருக்குன்னு WWF சப்போர்ட் இருக்குது. 4 செவ்வாய் 8க்கு மறைஞ்சிட்டார். அப்போ மல்யுத்தம், இவர் மல்யுத்தத்தில் இருந்தார். அப்போ இதுவும் வச்சுக்கலாம். அப்போ 1 2 3 4. அடுத்து கும்ப லக்கணத்துக்கு வருவோம். லக்கணாதிபதி 6ல் மறைஞ்சிருக்கார். இவர் சொந்த ஊரை விட்டு வெளியூரில் போகல, சொந்த ஊர்லேயே தான் ஜெயிச்சார். லக்கணாதிபதிக்கு 2 குரு பகவான் லக்கணத்துக்கு 8ல் மறைஞ்சிருக்கு. இவர் சாதாரண அளவில் நிறையா பணம் இருக்குது. 2 இவர் மறைஞ்சி சூரியனை பார்த்தால் வசதி வாய்ப்பு கம்மி, இவர்கிட்ட வசதி வாய்ப்பு அதிகம் இருக்குது. அப்போ இதுவும் இல்லை. அடுத்து இங்கே லக்கணாதிபதி குரு பகவான் லக்கணத்தை பார்க்குறாரு. அப்போ இவர் நேர்மையானவராக இருக்கணுமா? இவருக்கு எல்லாமே கிடைக்கணுமா? இவர் மனைவி கூட இல்லை, எல்லாமே இவருக்கு சரியாக கிடைக்கல. அப்போ இந்த லக்கணம் இல்லை. அப்போ என்னென்ன லக்கணம்? 1 2 3 4 5. 5 லக்கணத்தில் ஏதோ ஒரு லக்கணம்னு எடுத்துக்கணும். இது உண்மையானா தெரியாது. இது கரெக்டாக வருமா? தெரியாது. இதை வச்சு பலன் சொன்னால் பழிக்குமா? ஒரு படத்தில் வடிவில் கேட்பாங்களே, இந்த சீட்டை அவர் கொடுக்கலாமா? கீ கீ. இந்த சீட்டை அண்ணனுக்கு யோகத்தை தருமா? கீ கீ அப்படி பண்ண. அந்த மாதிரி தான் நம்ம போகணும். இப்போ இதை 3 எடுக்கிறோம். இவ்வளோ வேலை செய்கிறது நம்ம வீட்டில் தனியாக தான் செய்வோம். புரியுதுங்களா? இதுக்கப்புறம் இவர் எந்தெந்த வருஷம் ஜெயிச்சார். இப்போ நான் இதை எடுத்தேன்னா நஷ்டஜாதகம் கிளாஸ் மாதிரி ஆகிப்போயிடும். நான் அந்த லாஜிக் மட்டும் சொல்கிறேன். கீழேயா? இப்போ உத்தேசமாக நம்ம என்ன எடுத்திருக்கோம்? 1 ஆப்ஷன் ரிஷப லக்கணம். இப்போ நம்ம என்ன எடுத்தோம்? 1 மேஷம், 2 மிதுனம், ரிஷபம் மிதுனம், 3வது அப்புறம் விருச்சகம், அதுக்கப்புறம் மகரம். மீதியெல்லாம் இன்ட்டு போட்டுட்ருந்தேன். சரி வேண்டாம். இப்போ இந்த 5ல் ஏதோ ஒரு லக்கணமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ அந்த 5 லக்கணத்தில் ஏதோ ஒரு லக்கணத்தை எப்படி எடுக்கணும்னா, ஒவ்வொரு கோச்சாரத்தையும் வச்சு இவருடைய கடந்த கால வாழ்க்கை, இவருடைய கடந்த கால வாழ்க்கையில் எப்பெல்லாம் ஜெயிச்சாரு, இவருக்கு எப்போ கல்யாணம் ஆச்சு, அப்போ குருபலன் இருந்ததா, இதை நான் இப்போ ஒரு 10 நிமிஷத்தில் சொல்கிறேன்னா, இதை பண்ணுறதுக்கு நான் 5 நாள் எடுத்துக்கிட்டேன். டொனால்ட் ட்ரம்ப்புக்கு 5 நாள், கமலா ஹாரிஸ்க்கு 5 நாள். இப்படியெல்லாம் எடுத்து யூடியூப்பில் போட்டால் அவங்களுக்கு அது ஈஸியாக தெரிஞ்சிடும். இப்போ ஜோசியர் நீங்கள் பார்க்குறீங்க, நாளைக்கு நீங்களும் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா லக்கணத்தை நீங்கள் மாற்றி போடணும். ஏன் மாற்றி போடணும்? என்னது டைம் கிடையாதா?
அப்படி கிடையாதுங்க, அப்படி கிடையாது. இப்படியே நீங்கள் கஷ்டப்பட்டு எடுத்தாலும் லக்கணத்தை மாற்றி தான் போடணும். நான் இப்படி தான் காலங்காலமாக போட்டுட்டுக்கிறேன். என் யூடியூப்பில் வர ப்ரிடிக்ஷன் மட்டும் தான் கரெக்டாக வரும், மெத்தடாலஜி எல்லாமே குழப்பி விடுவேன். ஏன் சொல்லுங்கள்? இதுக்கு நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம், எவ்வளோ நொந்து போகிறோம். இதை எடுக்க நம்ம எத்தனை நாள். டொனால்டு ட்ரம்ப்புக்கெல்லாம் இப்போ டொனால்டு ட்ரம்ப் என்ன காசாக கொடுக்குறான் நம்மகிட்ட, இந்த பாலாஜி யூ ஆர் வெரி குட், யுவர் ப்ரிடிக்ஷன் ஒண்டர்ஃபுல், ஆஸ் யுவர் ப்ரிடிக்ஷன் ஐ வாஸ் வான், வெரி குட் தேங்க்யூ. ஏதாவது பணம் கொடுக்குறாங்களா? ஒன்றுமே கிடையாது. நம்ம ஏன் இன்னொருத்தவங்களுக்கு அதை ஈஸியாக கொடுக்கணும்? ஏன்னா இந்த மாதிரி நான் கரெக்டாக போட்டேன். ஏன்னா டொனால்டு ட்ரம்ப் இப்போ இந்த தடவை என்னுடைய யூடியூப்பில் அமெரிக்கா ப்ரிடிக்ஷன் பாருங்கள், நான் இதை சொல்லியே போட்டேன். இந்த முறை டொனால்டு ட்ரம்ப் ஜாதகத்தை நான் உண்மையாகவே போட்டேன்னேன், உண்மையாகவே போட்டேன். ஏன் சொல்லுங்கள்? ஏன்னா அமெரிக்கா படி 2 தடவை தான் நிற்க முடியும். ஏற்கனவே ஒரு தடவை வந்துட்டார், இந்த தடவை ஜெயிப்பாருன்னு எனக்கு உத்தரவாதமாக தெரியும், அதனால தான் போட்டேன். இப்போ இனிமேல் ஒரு எலெக்ஷன் நிற்க போகிறது கிடையாது, இவரை பற்றி யாரும் பேச போகிறது கிடையாது. ஸோ நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சதை இன்னொருத்தருக்கு ஈஸியாக கொடுக்கக்கூடாது. அவங்களும் கஷ்டப்பட்டோம், உழைச்சவனுக்கு தாங்க கூலி. உழைக்காமல் வந்து அப்படியே வாய் வா வா வாட்டி பியூட்டிஃபுல் அப்படின்லாம் பேசுனோம்னா கூலி கிடையாது. ஸோ இப்படி தான் நம்ம எடுக்கணும். இதன் பிறகு ரிஷப லக்கணத்தை வச்சு அவருடைய கடந்த கால வெற்றிலாம் மேட்ச் பண்ணி பாருங்க. அவருக்கு எந்த வருஷம் கல்யாணம் ஆச்சு, எந்த வருஷம் குழந்தை பிறந்துச்சுன்னு. அப்போ ரிஷபம், மிதுனம், கடகம், விருச்சகம், மகரம், இதில் 2 கட்டாகும் அல்லது 3 கட்டாகும். வாய்ப்பு இருந்தால் நஷ்ட ஜாதகம் பற்றி சொல்லுங்கள். சும்மா ஒரு பேசிக்காக ஃபுல்லாக சொல்லித்தரது ரொம்ப கஷ்டம். ஒரு மணி நேரம் அதை பற்றி மட்டும் பேசுவோம். ஸோ அதை நம்ம வந்து எடுக்கணும். அப்படி நம்ம எடுத்ததுக்கு பிறகு அவங்களுடைய கடந்த காலம், கடந்த 5 வருஷத்தில் அவருக்கு ஏதாவது உடம்பு கெட்டுச்சா, ஒரு தடவை காதலை சுட்டாங்க தெரியுங்களா, அன்னைக்கு எக்ஸாக்டாக அவர் இப்போ சமீபத்தில் அவர் காதலை சுட்டாங்கல்ல, எக்ஸாக்டாக நீங்கள் நெட்டில் போட்டு அவர் காதலை சுட்ட டேட்டு பாருங்கள். கேது பகவான் துலாத்தில் செவ்வாய் என்ன டிகிரியில் அவருக்கு நின்றுச்சோ அதே டிகிரியில் போணுச்சு. இது மாதிரிலாம் வச்சு செக் பண்ணோம். இதுக்கு நமக்கு என்ன கிடைக்கும்? தோற்று போனால் போலி ஜோசியன்ற பட்டம் கிடைக்கும். ஜெயிச்சா எதுவும் சொல்ல மாட்டாங்க, தோற்று போனால் சொல்லுவாங்க. வேணா என் யூடியூப்பில் வந்து கமெண்டை படித்து பாருங்கள். ஸோ இவ்வளோ கஷ்டம் இருக்குது. இந்த மாதிரி மெத்தேடில் தான் தெரியாத நபருடைய ஜாதகத்தை எடுக்கணும். நான் எடுத்துகிட்டு வந்த மெத்தேட் இல்லைன்றதுனால நம்ம இதோட இந்த நஷ்ட ஜாதகத்தை நிப்பாட்டிட்டு நம்ம பலனுக்கு போயிடுவோம். சரியா? யாராவது 2 பேர் இங்கே வந்து உட்காந்து பேப்பர் பேனை எடுத்து எழுதுங்க, அப்போ தான் எனக்கு வரும். ஒரு படத்தில் சொல்லுவாங்களா வடிவேலு, ஏன்டா வெட்டும் போது கண்ணை மூடுற அப்படிமா, கண்ணை மூடினா தானே நான் கரெக்டாக வெட்டுவோம் அப்படிமாட்டேன். ஓ இந்த வியாதி வேறு இருக்கான்னு கேட்பானே. அந்த மாதிரி யாராவது எழுதுனா தான் நம்மளையும் நம்பி எழுதுறாங்கன்ட்டு பேசிக்கிட்டே இருப்பேன். ரொம்ப மணிகண்டன் எனக்கு எடுத்தோடனே சப்ஜெக்ட் வந்ததுனால நன்றி சொல்ல முடியல, ரொம்ப நன்றிண்ணே. எனக்கு வந்து ஒரு பழமொழி சொல்லுவாங்க, இப்போ விட்டா அடுத்த 6 மாதம் கழிச்சும்பாங்க. ஒரு பழமொழி இருக்குல்ல, இப்போ விட்டா அடுத்த 6 மாதம்பாங்க. ஒரு மாநாட்டு கூப்பிட்டாங்க 1.5 வருஷத்துக்கு முன்னாடி, ஏதோ ஒரு சூழ்நிலை போக முடியல, யாரோ விஐபி கிளைண்ட் வந்தாங்கன்னு போக முடியல. 1.5 வருஷமாக எந்த மாநாட்டுக்கே நான் போக முடியலைங்க. கூப்பிடுறாங்க, பேர் போடுறாங்க, நான் உட்காந்து நோட்ஸ் எழுதுறேன். கரெக்டாக ஒன்று எனக்கு உடம்பு சரிது, இல்லை பையனுக்கு உடம்பு சரியில்லை, இல்லை 2வது பையனுக்கு உடம்பு சரியில்லை, இல்லை அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, எப்படியோ ஒன்று எதுக்குமே போக முடியலைங்க. கடந்த 1.5 வருஷமாக பிடிச்சிருந்த பேடையே இங்கே தான் வந்து சரி பண்ணிட்டு போகிறேன். ஸோ யாராவது தரித்திரியம் பேடெல்லாம் இங்கே தான் சரி பண்ணிட்டு போயிடுங்க. உங்களை என்னம்மா நான் சொல்கிறேன், நான் சொல்கிறது எனக்கு இந்த மாநாடுக்கு வர முடியாமல் போயிட்டு இருந்துச்சுமா, அதை இங்கே வந்து நான் சரி பண்ணிட்டேன்னு சொன்னம்மா. தண்ணி மட்டும் நான் இது ரொம்ப எதிர்பார்த்தேன், ஏதாவது ஒரு மாநாட்டில் பேசி அந்த ஸ்ட்ரீக்கை உடைச்சிடணும். ஒரு முறை நீங்கள் ஃபேஸ்புக்கில் யாராவது இருந்தீங்கன்னா, பாலாஜி ஹாசன் என்னுடைய ஃபேஸ்புக் இருக்குது, என் ஃபேஸ்புக்கில் ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி ரோஹித் சர்மா T20 கேப்டனாக இருக்கும்போது ஆஸ்திரேலியா இந்தியாவிலேருந்து விளையாண்டாங்க. அப்போ 18 மேட்ச் தொடர்ந்து ஓடிஐ கேப்டனாக ரோஹித் சர்மா ஜெயிச்சிருந்தார் T20யில். அன்னைக்கு ஆஸ்திரேலியா கூட விளையாடுறாரு. அன்னைக்கு நான் காலையில் ஒரு பதிவு போட்டேன், இஃப் யூ வாண்ட் டு மெயின்டைன் த ஸ்ட்ரீக் ஆஃப் ரிக்கி பாண்டிங், இஃப் யூ வாண்ட் டு ஓவர் கம் த ரிக்கி பாண்டிங் ஸ்ட்ரீக், ப்ளீஸ் இக்னோர் டுடே மேட்ச், டுடே ஸ்டார் அண்ட் யுவர் லக்னா இஸ் நாட் ஃபேவரபிள் டு யூ வின், ப்ளீஸ் ஸ்கிப் டுடே மேட்ச்னு நான் காலைல போட்டேன். அதாவது ரோஹித் சர்மா அவர்களே, அவர் என் பதிவு படிக்க போகிறது கிடையாது, அது வேறு விஷயம். ரோஹித் சர்மா அவர்களே, இன்னைக்கு நீங்கள் கிரிக்கெட் விளையாடாதீங்க, நீங்கள் 18 மேட்ச் ரிக்கி பாண்டிங் இதை ஜெயிச்சிருக்கீங்க, இன்னைக்கு நீங்கள் விளையாடலன்னா அடுத்த மேட்ச்சில் நீங்கள் ஜெயிச்சிருங்க, இன்றைக்கி தோக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு காலையில் நான் 11 மணிக்கு போடுறேன். நைட்டு 7:30 மணிக்கு ஜெய்ப்பூரில் மேட்ச்சு தோற்று போனாங்க. அன்னைக்கு தாங்க முறையாக 2000 கமெண்ட் வாழ்த்து வந்தது. ஏன்னா காலையில் எர்லியராக போட்டதுனால நிறையா ஷேர் ஆனிச்சு. ஏன்னா அந்த சீரீஸில் தொடர்ந்து ஜெயிச்சுட்டே இருந்தாங்க. 5 மேட்ச்சில் 3 மேட்ச் ஜெயிச்சிட்டாங்க, 4வது மேட்ச் தோற்று போயிட்டாங்க, அப்புறம் ஃபைனலில் வின்னானாங்க. ஒருவேளை ரோஹித் சர்மாவுக்கு நான் ஜோசியராக இருந்தேன்னா அந்த ஸ்ட்ரீக்கை நான் பிரேக் பண்ணி இன்றைக்கி ரெக்கார்டில் 19-20 ஓடிஐ வின் தொடர்ந்து வின் பண்ணுற ரெக்கார்டு அவருக்கு நம்ம கொடுத்துடலாமா? இப்படித்தான் ஒரு பெரிய நபர்களிடம் நாம்
ஆஸ்தான ஜோசியராக மாற முடியும். ஓகேவா? இப்போ ரிஷப லக்கணம் எடுத்தாச்சு, மிதுன லக்கணம் எடுத்தாச்சு, கடக லக்கணம் எடுத்தாச்சு, விருச்சக லக்கணம் எடுத்தாச்சு, மகர லக்கணம் எடுத்தாச்சு. இதில் இவருக்கு எப்பெல்லாம் வந்து விபத்து நடந்தது, எப்பெல்லாம் பிந்தைய வாழ்க்கை நடந்தது அப்படின்ட்டு இன்னொரு 15 நாள் என் கூட நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா நீங்களும் நஷ்ட ஜோசியம் கற்றுக்கலாம். பட் நம்ம இது தலைப்புக்கு சம்மந்தம் இல்லை, ஆனால் தலைப்பு இது இல்லாமல் இல்லை அப்படின்றதுனால நம்ம ஒரு இவ்வளோ எங்கள் வீட்டில் நஷ்ட ஜாதகம்ன்ற தலைப்பில் நான் மாணிக்க முதலியார்ட்ட படித்த புக்கில் இவ்வளோ இருக்கிறதுல அரை பேஜில் இருக்கக்கூடிய விஷயத்தை நான் சொல்லிட்டேன். மீதி இருக்கிறத வாய்ப்பு இருந்தால் ஆண்டவன் எனக்கு புத்தியை மாற்றி கொடுத்து நல்ல புத்தி கொடுத்தால், வாய்ப்பு இருந்தால் மிக விரைவில் எதிர்காலத்தில் எனக்கு ஒரு நல்ல புத்தி வந்துச்சுன்னா இதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பேசுவோம். அவருக்கு எனக்கு கற்றுக் கொடுத்ததை நம்மளும் கற்றுக் கொடுப்போம். ஸோ ரைட்டு, விஷயத்துக்கு வருவோம். இதை யாராவது ஒருத்தவங்க வந்து அழிச்சிருங்க. பரவாயில்ல, அவங்க பர்சனல் கர்ச்சீஃபை அழிக்கிறதுக்கு கொடுக்குறாங்க. ஓ அப்படியா? அதாவது ஒரு அரசியலில் ஒருத்தர் ஜெயிக்கணும்னா அவருக்கு 9 கிரகமும் சப்போர்ட் பண்ணணும். 9 கிரகமும் ஒரு வகையில் ஏதோ ரூபத்தில் ஒருத்தருக்கு தொடர்பு கொண்டுகிட்டே இருக்கணும். முதல்ல முக்கியமான கிரகங்கள் 12 கிரகத்துக்கும் ஒரு வலிமை இருக்குது. இப்போ சூரியன்னா அவருக்கு ஒரு ஆளுமை திறமை இருக்கும். சூரியன் பலத்தால் ஆளுமை திறமை இருக்கும், அதிகாரம் பண்ணுறது இருக்கும், சரியாக வழிநடத்தக்கூடிய ஒரு திறமை இருக்கும் அப்படிம்பாங்க. பார்த்தா அது ஒரு கோட்வேர்டு, சிக்னலு. அந்த மாதிரி வந்து ஒரு நிர்வாக திறமை இருக்கும். சந்திரன் ஒருத்தருக்கு பலம் பெற்றால்தான் உங்களுக்காக கஷ்டத்தை தீர்க்க எனக்கு நீங்கள் வாக்களியுங்கள், அந்த பேச்சு திறமை, அந்த பெண்களை கவர்ற மாதிரி. ஏமா தாலிக்கு என்னம்மா நம்ம ஆட்சியில் தாலி வேலை என்னாச்சு, இந்த வயசில் என்னாச்சு, இது டைலாக் எல்லா ஆட்சியிலையும் பேசுவாங்க. இதெல்லாம் பெண்களை கவரக்கூடிய ஒரு பேச்சு திறமை கொண்டது சந்திரன். செவ்வாய் பலமாக இருக்கிறவங்க தான் அந்த மைக்கை உடைச்சிருவான். ஆம் தமிழர் அப்படி கத்துறாருல, என்ன நீங்க பேசுறீங்க, உங்களுக்கு திராணி இருந்தா தில் இருந்தா, அதெல்லாம் அந்த அரசியல்வாதிங்க பேசுறதுலாம் செவ்வாய் பலமா இருக்கும். அந்த செவ்வாய் பலமா இருக்கும்போது தான் அந்த ஓட்டு அதிகமாக இருக்கும். காலையில் 6 மணிக்கு கையாட்டினாங்கன்னா சாயங்காலம் வரைக்கும் கையாட்டிக்கிட்டே இருப்பாங்க. அந்த ஒரு வேகம் உத்வேகம் இருக்கும். அந்த அவங்க கிட்ட அந்த பேச்சில் வந்து அனல் பறக்கும். நம்ம சட்டசபையில் ஒருத்தர் காமிச்சார்ல அப்படின்னாங்கல்ல, அந்த மாதிரி அந்த பேசுகிற வேகம், பேச்சில் தீப்பொறி திருமுகம் மாதிரி, தீப்பொறி ஆறுமுகம் மாதிரி அந்த பேசுகிற திறமையெல்லாம் செவ்வாய் கொடுக்கும். செவ்வாய் பேச்சுக்கு மட்டும் கிடையாது, அவங்களுடைய முடிவுகளும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். யோசனை பண்ணி எடுப்பாங்க. அதை விட்டுட்டு இல்லை அவர் சொன்னார் தான் நான் பண்ணினேன், இல்லை அது ஃபஸ்ட்டு வந்து நான் அவர் சொன்னார்னு பண்ணேன், 2வது வந்து இவர் சொன்னார்னு பண்ணேன், வழி விடுங்க அப்படின்னு சமாளிக்கிற பேச்செல்லாம் அந்த 2ஆம் இடத்துல செவ்வாய் சம்மந்தம் இல்லாதவங்க தான் இருப்பாங்க. 3ஆம் இடத்துல புதன் தான் அவங்க மதிநுட்பம். ஒரு விஷயத்த எப்படினாச்சும் ஜெயிச்சிடணும், அதுக்கு நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு யோசனை பண்ணி அள்ளி வீசுறது வாக்குறுதி. ஒருத்தர் சமீபத்தில் போன வருஷம் ஃபேஸ்புக்கில் வந்தது, ஒரு கவுன்சில் எலெக்ஷனில் ஒரு நோட்டீஸ் வந்தது, நான் வெற்றி பெற்றால் இந்த வார்டில் உள்ள அனைவருக்கும் இலவசமாக ரயில் சேவை செய்வேன். எப்படி பண்ண முடியும்? நோட்டீஸ் வந்துச்சா இல்லையா? ஃபேஸ்புக்கில் பார்த்துருப்பீங்க. நான் மட்டும் வெற்றி பெற்றால் இந்த இடத்திற்கு 6 கொண்டு வருவேன். எப்படி கொண்டு வர முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் அள்ளி வீசுறது ஒரு பிளானிங். இவ்வளோ பேர் நம்ம ஓட்டுக்கு வந்தால் போதும், இவனை நம்ம பிடிச்சா போதும், இந்த ஏரியாவில் இவன்கிட்ட பேசினா போதும் அப்படின்ற ஒரு மதிநுட்பத்தை தரக்கூடிய கிரகம் புதன். எனக்கு தெரிஞ்சு இந்த மாநாடு தான் முதல் மாநாடு எந்த பேப்பர்லாம் பேசுகிறேன்னு நினைக்கிறேன். நல்ல வேலை 2 நாளைக்கு முன்னாடி தான் எழுதினேன், அதனால் இன்னும் கொஞ்சம் அப்படி எழுதுனதெல்லாம் இருக்குது. அடுத்து குரு பகவான் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு கௌரவம். இப்போ சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா எடுத்தோடனே வணக்கம் வைப்பாங்க. சோசியல் மீடியாவில் 1000 விமர்சனம் பண்ணலாம். இப்போ உதாரணத்துக்கு எடப்பாடி அண்ணன் இங்கே வராரு, எல்லாம் வந்து உங்களுக்கு திமுக காரங்களே கூட இருக்கலாம், எடுத்தோடனே வணக்கம் வைக்கிறீங்களா? இப்போ தங்கமணி அண்ணன் இங்கே இந்த ஊர் மினிஸ்டர் தங்கமணி அண்ணன் வராரு, இங்கே திமுக காரங்க கூட இருக்கலாம், எடுத்தோடனே வணக்கம் வைக்கிறாங்கல்ல. அந்த மரியாதை கொடுக்கக்கூடிய கிரகம் குரு பகவான். அந்த மரியாதை, ஒருத்தருக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த ரெகக்னைசேஷன், இந்த குரு பகவான் அவங்களுக்கு அந்த டைமில் கோச்சாரத்தில் பாதிக்கப்படும் போது தான் அவங்க வந்து தேவையில்லாத விஷயத்தெல்லாம் மாற்றுறது. திமுக மினிஸ்டர் 2016 ஒரு எலெக்ஷனில் கூட ஒன்று மாட்டினார். ஒரு விஷயம்லாம் வந்தது, பெண்கள் இருக்காங்கன்றனால அதை பேச விரும்பல. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த டைமில் அவங்களுக்கு கோச்சாரத்தில் குரு பகவான் வீக்காக இருப்பாங்க. நம்ம என்ன பண்ணோம், கோச்சாரத்தில் வீக்காக இருக்குன்னு குரு பகவானுக்கு பரிகாரங்கள்லாம் சொல்லணும். அதே மாதிரி சனி பகவான்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டம், மக்கள் கூட்டம், அவங்க பேசினாவே ஒரு கூட்டம் வரும், அவங்களுக்குன்னு ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் இருப்பாங்க. ஒரு வசீகரம், மக்கள் கூட்டத்தை இழுக்கிறதே வந்து கட்டி இழுக்கிறதே அந்த சனீஸ்வரர் தான். அந்த சனி பகவான் வளர்த்தவங்க தான் பார்த்தீங்கன்னா அந்த அடிநிலை மக்கள், அந்த மில்லுக்கு போகிறவங்க, இந்த ஆட்டோ டிரைவர்ஸு, பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்க மக்கள் எல்லாம் ஒரு பக்கம் ஓட்டு போடுறாங்களா, அவங்களுக்கு சனி பலமாக இருக்கும். அந்த பேசுகிறதே அவங்களுக்காக தான் பேசுவாங்க. வறுமையை ஒழிக்க வேண்டும், உங்கள் அனைவரும் அக்கௌண்ட்டில் 15 லட்சம் பணம் போடப்படும். ஆனால் நான் இது கட் பண்ணி விட்டுருந்தேன், இதை நான் ஒரு ஃப்ளோவில் பேசிவிட்டேன். அது
அவங்க அந்த அர்த்தத்தில் சொல்லலை, அவ்வளோ பணம் வெளிநாட்டில் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. நம்மளும் தப்பாக புரிஞ்சுட்டாங்க. அதாவது அந்த ஏழ்மையாக இருக்கவங்களுக்கெல்லாம், ஒரு ஏழ்மையாக இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஓட்டெல்லாம் இழுக்கிற மாதிரி பேசுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சனி பகவானுடைய காரகத்துவம். அதே மாதிரி ராகு பகவானுடைய காரகத்துவம் தான் வந்து பார்த்தீங்கன்னா மிரட்டுற மாதிரி. ஒழுங்காக ஓட்ட போடலன்னா அந்த கட்சி உள்ளே போந்துடும். நீ ஓட்டு போடலன்னா அவன் வந்துடும். ஆமாண்டா எதுக்குடா வம்புன்னு போட்டுருவாங்க. இந்த கேதுலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பேசியே ஓட்ட வாங்கிறது. அமெரிக்க இந்த தேர்தல் சாதாரண தேர்தல் கிடையாது. அமெரிக்க ஏகாதிபத்தியத்திற்கும் ஐரோப்பியாவுக்கும் ரஷ்யாவின் அடக்குமுறைக்கும் ஆனுங்க. அந்த ஒரு படத்தில் அமாவாசை படமா என்ன படம்னா, ஒரு படத்தில் மணிவண்ணன் பேசுவார், தான் நடத்தி வந்த அமைதிப்படை, தான் நடத்தி வந்திய அல்வா கடையை விற்று பொதுமக்களுக்காக சேவை செய்ய வந்தார். அந்த மாதிரிலாம் அந்த கேது பகவான் தான் வந்து பார்த்தீங்கன்னா வரலாறுலாம் பேசுவாங்க. தமிழ்நாட்டில் வைகோ இருப்பார், அவர் பேசுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா வரலாற்று இருக்கும். மாநாட்டுக்கும் வரலாற்றுக்கும் சம்பந்தமே இருக்காது. 1908 ரஷ்யாவில் ஹிட்லர் வந்து பேசும்பொழுது அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. ஆனால் மக்கள் கேட்பாங்க. ஸோ அந்த ஒரு திறமையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேது பகவானுடைய திறமை கொண்டது. ஸோ ஒரு ஜாதகத்தில் 9 கிரகமும் ஏதோ ஒரு ரூபத்தில் பலம் பெற்றிருந்தால் அதில் அவங்க ஃபேமஸாக இருப்பாங்க. இப்போ அம்மான்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஜெயலலிதா அம்மா எடுத்துக்கிட்டோம்னா ஆளுமை, அவங்க வந்து மகளிர் ஓட்ட ஒரு இழுத்தாங்க. அப்போ அவங்களுடைய ஜாதகத்தில் சந்திரன் சூரியன் இதெல்லாம் பலமாக இருக்கும். ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா அதில் பின்வாங்க மாட்டாங்க, அது யாராக இருந்தாலும் சரி. செவ்வாய் அவங்களதெல்லாம் ஜாதகத்தில் பலமாக இருக்குது. இதே வந்து கலைஞர்லாம் பார்த்தீங்கன்னா புதன், அவர்லாம் பயங்கரமாக ஒரு திட்டம் போட்டால் எவ்வளோ பேர் பலனடைவாங்க, இதில் இந்த திட்டத்தால் எத்தனை பேர் மேலே வருவாங்கன்னா அவர் அந்த பிளானிங் பக்காவாக இருக்கும். அதே மாதிரி கூட்டணி கட்சி தலைவர்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி போவார். புதன் அவருக்கு பலம். ஒரு ஸ்டாலின் சாருக்கு பார்த்தீங்கன்னா சூரியனும் பலம் புதனும் பலம். ஸோ அப்படி ஒவ்வொரு தலைவர்கள்ட்டையும் ஒவ்வொன்றும் இருக்கும். இப்போ செந்தில் பாலாஜி அண்ணா ஜாதகத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா சூரியன் பலம், செவ்வாய் பலம். ஸோ அவருடைய நடவடிக்கைகள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பீடாக இருக்கும். அவர்கிட்ட ஒன்று கொடுத்தோம்னா அதை கரெக்டாக பண்ணிடுவார். ஸோ இதில் எல்லா கிரகமும் ஏதோ ரூபத்தில் ஒத்துழைப்பு தரணும். இதில் சார் இப்படி நீங்கள் சொன்னீங்கன்னா 9 கிரகத்தையும் பார்த்தோம்னா 2 பக்கமும் 9 கிரகம் பலமாக இருக்குன்றீங்க. இதில் ஃபில்டர் பண்ணோம்னா 4 கிரகம் ஜாதகருக்கு ரொம்ப முக்கியம் பலமாக இருக்கணும். பலம்னா என்னென்னா ஆட்சி பெறுவது, உச்சம் பெறுவது. அதான் ஆட்சின்னா அப்படி தானே வருது. ஆட்சி, உச்சம், மூலத்திரிகோணம், திக்பலம் அடைதல், மறைவு ஸ்தானத்தில் இல்லாமல் இருப்பது, ராகு கேதுவுடன் இல்லாமல் இருக்கணும். ராகு கேது கூட இருக்கிறவங்க சில ஜாதகம் இருக்காங்க. அதை நம்ம அடுத்தடுத்து உள்ளே போவோம். ஃபஸ்ட்டு மேலோட்டமாக பார்க்கும் பொழுது 4 கிரகங்கள். யாராவது இந்த அம்மா இன்னைக்கு உதவி செய்கிறாங்க, ரொம்ப நன்றிம்மா. இல்லை நான்லாம் எப்பயுமே தனியாகவே போவேன், அண்ணனுக்கு தெரியும். இந்த டிவி நிகழ்ச்சிலாம் கூப்பிடுவாங்க, தனியாகவே போவேன், தனியாகவே வருவேன். கூடலாம் நம்ம யாரையும் சேர்த்திக்கிறது கிடையாது. நீங்கள் தான் உதவி செய்கிறீங்களேன்னு கேட்டேன். ஃபஸ்ட்டு எழுதுங்க. ஏன் தெரியுமாங்க, நான் தனியாகவே வேலை செய்கிறது, 4 பேர் சேர்த்துட்டா வேலை மிச்சம் ஆகிடும். ஆனால் அந்த 4 பேர் அடுத்த எலெக்ஷனில் தனியாக போயிடுவாங்க. அதனால் நம்ம தனியாகவே செய்கிறது. முதல்ல எழுதுங்க செவ்வாய். 4 கிரகம் எழுதுங்க, கிரகம் பேர் எழுதுங்க. செவ்வாய்னு எழுதுங்க. அரசியலில் வலிமை பெற முக்கியமான 4 கிரகங்கள் செவ்வாய். தொப்பிலாம் போடுறாங்க பார்த்தீங்களா செவ்வாய்க்கு சாக்கு. 2வது குரு. 3வது சனி. 4வது சூரியன். அடுத்த நிலைன்னு போடுங்க, ஒரு கோடு போடுங்க. அடுத்த நிலை. இதற்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய அடுத்த நிலையில சப்போர்ட் பண்ணக்கூடிய கிரகம் ராகு. அடுத்து கேது. அடுத்து சந்திரன். அவ்வளவுதான். இதுக்கு அடுத்த நிலையில உதவி பண்ணக்கூடிய கிரகம் இன்னொரு கோடு போடுங்க, புதன். 9ல் 8 வந்துருச்சு கரெக்டா. இதுல இன்னைக்கு நான் பேச போறது முதல் 4 பத்தி. அடுத்த 3 பத்தி நம்ம பேசணும்னா லேட் ஆயிடும். அதனால அடுத்தடுத்து பேசுறவங்க இருக்காங்க, அதனால முதல் 4 விஷயத்த பேசுறேன். ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் பலம் பெற வேண்டும். செவ்வாய் ஆட்சி, உச்சம், மூலத்திரிகோணம், திக்பலம் அடைய வேண்டும். ஒரு ஜாதகத்தில் இந்த 4 கிரகங்கள் பலம் பெற்றால் அவருக்கு அரசியலில் ஓரளவுக்கு ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதில் கவுன்சிலர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் என்ன, மினிஸ்டர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் என்ன,
எம்பி ஆகிறதுக்கான வாய்ப்புகள்ன்றதை அடுத்த மாதம் நான் திரும்ப வருவேன், அதில் நான் சொல்கிறேன். இதில் வந்து டீட்டெயில்டாக சொல்ல முடியாது, ஏன்னா அதை சொல்லிட்டோம்னா இன்னும் அடுத்தடுத்து இப்போ மணி 2 ஆகிடுச்சு, இன்னும் 2-3 பேர் பேசணும். ஸோ செவ்வாய் நான் கூப்பிடும் போது வாங்கம்மா. இப்போ ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் பலம் பெற வேண்டும். செவ்வாய் எப்படி பலம் பெறணும்? ஒரு ஜாதகத்தில் லக்கணத்துக்கு 4ல் நிற்கலாம், அல்லது லக்கணம், அதாவது உதாரணத்துக்கு பாருங்கள், ஹலோ, இப்போ ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் பலம் பெற வேண்டும். இப்போ இங்கே செவ்வாய் இருக்கா? இப்போ இங்கே செவ்வாய் இருந்தால் பலம் கரெக்டா? எதுக்கு எவ்வளோ மார்க் தரலாம்? இப்போ செவ்வாய் இங்கே இருந்தால் பலன்றான், இதே விருச்சக இலக்கணம் போட்டால் பலம் இல்லை, ஏன்னா 6ல் மறையுது. ஸோ எப்படி இந்த 4 கிரகம் முக்கியமோ அதே மாதிரி இந்த 4 கிரகங்களும் கேந்திரத்தில் இருக்கிறது முக்கியம். லக்கணத்திற்கு கேந்திரத்தில் இருப்பது முக்கியம். என்கிட்ட இது வரைக்கும் தனிப்பட்ட முறையில் உண்மையான ஜாதகம், நஷ்ட ஜாதகம் கிடையாது, உண்மையாக இது வரைக்கும் நான் 16 எம்எல்ஏக்கு ஜாதகம் பார்த்துருக்கேன். சிட்டிங் எம்எல்ஏ, எக்ஸ்எம்எல்ஏ ஒரு 22 பேருக்கு பார்த்துருக்கேன். அவங்க அத்தனை பேரோட ஜாதகத்தையும் ஒரு நோட்டு போட்டு, அரசியல் ஜாதகம்னு ஒரு நோட்டு போட்டு வச்சுருக்கேன். 3 மந்திரிகளுக்கு, இப்போ சிட்டிங் மந்திரி 3 பேர் 4 பேருக்கு ஜாதகம் பார்த்துருக்கேன். முன்னாள் அமைச்சருக்கு 6 பேருக்கு பார்த்துருக்கேன். 10 மந்திரிங்களோட ஜாதகம் என்கிட்ட இருக்கு. எல்லாருக்குமே இப்போ உதாரணத்துக்கு டஸ்டர், இப்போ நான் ஒரு ஜாதகம் கொடுக்குறேன், அந்த ஜாதகத்தில் என்னென்ன கிரகம் பலன் நீங்கள் சொல்லுங்கள். இப்போது இந்த ஜாதகத்தில் கடகலக்கணம், ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், இதை எழுதிக்கோங்க. சரலக்கணங்கள் அரசியலில் நீண்ட காலம் கோலோச்சும். சரலக்கணங்கள் அரசியலில் நீண்ட காலம் ஆட்சி புதியும். இப்போ ஒருத்தர் இருப்பார், உதாரணத்துக்கு நம்ம சொல்லணும்னா, ஏற்காட்டில் ஒரு அம்மா சரோஜான்னு இருந்தாங்க, ஒரு தடவை எம்எல்ஏவை ஜெயிச்சாங்க. அவங்க வீட்டுக்கார் பெருமாள் அவங்க இறந்தப்புறம் திரும்ப அவங்க வரல. அதே மாதிரி நாமக்கல்லே நிறைய பேர் இருப்பாங்க. ஜாதகத்தில் திரிகோணங்கள் 1, 5, 9 பலம் பெற்று யாராவது ஒருத்தங்க எலெக்ஷனில் நின்று ஜெயிச்சாங்கன்னா அது நிரந்தரம் கிடையாது. இப்போ செங்கோட்டையனை 8 முறை ஜெயிச்சிருக்காரு, துரைமுருகன் 9 முறை ஜெயிச்சிருக்காரு, முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் 11 முறை ஜெயிச்சிருக்காரு எம்எல்ஏ எலெக்ஷனில். அதாவது ஆளுங்கட்சி ஜெயிக்குது தோக்குதுன்னு 2வது, அவர் தோல்வி அடைய மாட்டார். அந்த மாதிரி ஜாதகங்கள்லாம் நான் சொல்கிற மாதிரி இருக்கணும். இப்போ இந்த ஜாதகத்தில் லக்கணம் குரு பகவான் திக்பலம் ப்ளஸ் உச்சம் கரெக்டா? அப்போ குரு பகவான் பலம் பெறார். லக்கணத்துக்கு 8ல் சனி இருக்குது, இது அப்போ பலம் இல்லை. ஆனால் சனி வந்து 3ஆம் பார்வையாக செவ்வாயை பார்க்குது, சூரியனை பார்க்குது. இங்கே சூரியன் ஆட்சி, சூரியன் உச்சம், செவ்வாய் ஆட்சி. இங்கே வந்து லக்கணத்துக்கு 9ல் சுக்கிரன் ஆட்சி, புதன் நீசம். லக்கணத்துக்கு 11ல் சந்திரன் உச்சம். ஆனால் இதில் நீங்கள் ஒரு அரசியல் விஷயத்துக்காக கணிக்கும் பொழுது குழப்பிக்கூடாது. குரு பலம், செவ்வாய் பலம், சூரியன் பலம், இது 3 தான். தேர்தல் காலத்தில் இது தசா புத்தியாக வரும் பொழுது இவங்க ஜெயிக்கிறாங்க. தேர்தல் காலத்தில் இது ஒன்று மட்டும், இது இந்த பாயிண்டோட அவ்வளோதானா, ஈஸியாக இருக்க, சிம்பிள், அப்படி கிடையாது. இது ஒரு பேசிக் க்ரைட்டீரியா. இதுக்கு அடுத்து தசா புத்தி சப்போர்ட் பண்ணோம், கோச்சாரங்கள் சப்போர்ட் பண்ணோம், எல்லாமே சப்போர்ட் பண்ணோம். ஸோ ஒரு ஜாதகத்தில் குரு பகவான், சூரியன், சனி, செவ்வாய் இந்த 4 கிரகங்கள் வலுப்பெறும் பொழுது அவர்களுக்கு அரசியலில் அட்லீஸ்ட் ஒரு முறையாவது ஒரு கவுன்சிலராவது ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. இதில் ஒரு கிரகத்துக்கும் இன்னொரு கிரகத்துக்கும் தொடர்பு இருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு ஜாதகம் போடுறேன்.
இப்போ இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா லக்கணத்தில் குரு பகவான் இருக்கார். குரு உச்சமா? இந்த குருவை இதெல்லாம் எழுதிட்டீங்கல்ல, இந்த லிஸ்ட் எழுதிட்டீங்கல்ல, இப்போ இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா குரு பகவான் உச்சம், கரெக்டா? இந்த குரு பகவானோட வேற என்ன தொடர்பு இருக்கு? சனி 10ஆம் பார்வையா பார்க்குறாரா? அப்போ குரு ப்ராக்கெட்டில் சனி போட்டுக்கோங்க. வேற யார் பார்க்குறாங்க? செவ்வாய் உச்சம் அடைஞ்சு பார்க்குறாரா? செவ்வாய். அப்போ இந்த குருவுக்கு என்னென்ன தொடர்பு வந்திருக்கு? சனி தொடர்பு, செவ்வாய் தொடர்பு. இப்போ இந்த ஜாதகத்தில் சனியை பாருங்க. சனியை யார் பார்க்குறா? சனி உச்சமா? சனி உச்சமா? உச்சனை உச்சம் பார்த்தா சொச்சம் போச்சுன்னா எவனோ போகிற போக்கில் போட்டுவிட்டு போயிட்டான், வெத்தலை பார்க்க போட்டு. அதெல்லாம் கிடையாது. இந்த ஜாதகம் யாருதுன்னா கர்நாடகாவில் 2 முறை மந்திரியாக இருந்தவர், 6 முறை எம்எல்ஏவாக இருந்தவருடைய ஜாதகம். பேரை சொல்லக்கூடாது, அப்புறம் நம்மகிட்ட ஜாதகம் பார்த்ததோடைய ப்ரைவசி போய்டுன்னு நான் சொல்ல. நான் நோட்லலாம் டேட் ஆஃப் பர்த்தோடு எழுதிட்டு வந்தேன். பெரிய வேலையை பையன் பார்த்து விட்டான். நானே பேப்பர் பெஞ்சு நோட்டு அந்த பேக் மேலே வச்சுருந்தேன். அவன் எடுத்து போட்டானான்னு தெரில. நான் வரும்போது அவசரத்தில் எடுத்து வந்துட்டேன் மாற்றி. ஸோ இப்போ இந்த சூரியன் சனியை பார்க்குது. அப்போ இந்த சனிக்கு சூரியன் தொடர்பு இருக்கா? ரைட். அடுத்து செவ்வாய் வாங்க. செவ்வாய் உச்சமாக இருக்காரா? செவ்வாய்க்கு என்னென்ன தொடர்பு வருது? குரு தொடர்பு வருதா? சந்திரன் தொடர்பு வருதா? இந்த பக்கம் தான் ஸ்வையின் சவுண்டு வருதுன்னு. இப்போ இந்த ஜாதகத்தில் பாருங்கள், சந்திர மங்கள யோகம் வருதா? குருமங்கள யோகம் வருதா? ஓகேவா? இவர் உத்திராட நட்சத்திரத்தில் இருப்பார். சனி இங்கே உச்சமாக இருக்காரா? அப்போ சூட்சமமாக சூரியனும் தொடர்பு கொள்கிறாரா? இப்போதைக்கு நம்ம நட்சத்திரத்துக்கு நம்ம அடுத்த மாதம் பேசுவோம். இப்போதைக்கு பேசிக்காக நான் சொல்கிறேன். இப்போ இது ஓகே. இப்போ அடுத்து சூரியன் வருவோம். சூரியனுக்கு என்னென்ன தொடர்பு வருது? யார் பார்க்குறா? சனி பார்க்குறாரா? என்னங்க? செவ்வாய் 4ஆம் பார்வையா பார்க்குறாரு. இவர் பார்த்தீங்கன்னா பரணியில் இருப்பார். பரணி அதிபதி ஆட்சியாக இருக்கா? இது அடுத்த வகுப்பில் இதை நம்ம இதுக்கு அடுத்த நுட்பம் பார்க்குறது எப்படின்னு நம்ம பார்ப்போம். இது பேசிக்காக வச்சுப்போம். இப்போ இந்த ஜாதகத்தில் குருவுக்கும் 2 தொடர்பு, சனிக்கும் இன்னொரு தொடர்பு. அதாவது 4 கிரகங்கள் தங்களுக்குள் தொடர்பு வருது. புரியுதுங்களா? நான் என்ன சொல்கிறேன், லாஜிக் புரியுதா? இந்த 4 கிரகங்கள் தங்களுக்குள் பார்வை மூலமாகவும் நட்சத்திரம் மூலமாகவும் பலம் பெறுதா? இவன் இந்த மாதிரி ஜாதகம்லாம் தொடர்ந்து எம்எல்ஏவாக இருப்பாங்க. இப்போ இதே கடகலக்கணத்துக்கு பதிலா மிதுன லக்கணத்தில் பிறந்திருந்தால் இது என்ன ஆகும்? லக்கணாதிபதி மறைஞ்சு போச்சு. இது இந்த ஃபஸ்ட்டு அந்த நோட்டில் 6 வயசு எழுதியிருந்தேன். இது எலெக்ஷனில் அரசியலில் ஜெயிக்கிறதுக்கு லக்கணாதிபதி பலம் பெறணும். இதை பக்கத்தில் பாயிண்ட் எழுதிக்கோங்க. நான் இதை ஃபஸ்ட்டு தான் சொல்லியிருக்கணும், மறந்துட்டேன். இப்போ இதுவே மிதுன லக்கணமாக இருந்தால் இப்போ இவெல்லாம் பேசுகிறதெல்லாம் வேஸ்ட்டு. அவரை பார்க்குறாரு, இவர் எதுவுமே வேஸ்ட்டு. ஏன்னா லக்கணாதிபதி மறைஞ்சு போச்சு. திரிகோணம் பலம் தரும். இப்போ இந்த ஜாதகத்திலே பார்த்தீங்கன்னா லக்கணத்துக்கு 5ல் சனி இருக்கா? இவர் மீறி போயிருந்தால் ஒரு அரசு வேலைக்கு போயிருப்பார். அதிகபட்சம் ஒரு கார்பரேஷனில் ஒரு கிளர்க்கு, ஒரு எழுத்தாளர், இந்த ரேங்க்கு போயிருப்பாரு தவிர இவருக்கு அரசியல் வந்திருக்காது. நான் சொல்கிறது புரியுதுங்களா? திரிகோணம் புகழை தராது, செல்வாக்கை தராது. ஆனால் சாப்பிட்றதுக்கு தேவையான சாப்பாடு தான் தரும். கேந்திரம் தான் ஒருத்தருக்கு புகழை தரும், செல்வாக்கை தரும், பதவி கொடுக்கும். இங்கே பாருங்க, 5ஆம் பாவம் என்ன? 5ஆம் பாவம் என்ன? பதவி, புகழ், ஆஸ்தி, அந்தஸ்து, மரியாதை. 9ஆம் பாவம் என்ன? கர்மகாரியமா? 10ங்க பாக்கியமா? அண்ணா 9ஆம் இடம் என்றது நிரந்தர பதவி, ஊர் மிச்சும் மரியாதை, எங்கு சென்றாலும் தலைமை பொறுப்பு. ஒரு மினிஸ்டர் வராரு, நான் இப்போ லைனில் நின்று சொல்லுவாங்க, எத்தனை பேர் இருந்தாலும் போகிறாருல. இப்போ மாநாடே நடத்துகிறோம், 11:30 மணிக்கு வராங்க, ஒருத்தர் பேசிகிட்டு இருக்காரு, எப்போ போய் உட்காருப்பா அப்புறம் பேசிக்கலாம் சொல்கிறாங்களா இல்லையா? யார் போனாலும் அந்த தலைமை மரியாதைன்றது 9ஆம் பாவம். ஏன்னா அது 5க்கு 5, புரியுதா? 5க்கு 5ங்க 9. ஸோ அப்போ அந்த 5ஆம் பாவம் 9ஆம் பாவம் நல்லா இருக்கணும். ஆனால் நல்லா இருக்கிறது எப்படி இருக்கணும்? கேந்திரத்தில் இருக்கணும். அது சொந்த வீட்டில் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு இதுக்கு 5 கூடையவர் சனி, 9 கூடை சனி. அவர் இங்கே இருந்தால் யோகமா?
கிடையாது. இங்கே இருந்தால் யோகமாக கிடையாது, கேந்திரத்தில் இருக்கணும். ஸோ அரசியல் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக லக்கணம் சரலக்கணமாக இருக்கணும். சரலக்கணங்கள் வாங்க, சரலக்கணமாக இருக்கணும். சரலக்கணங்கள் தான் ஒரு அரசியல் தன்மை கொடுக்கும். அதாவது சரலக்கணங்கள் ஏன் இப்போ நான் சொன்ன 4 கிரகத்துக்கும் சரலக்கணத்துக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? இப்போ நான் 4 கிரகம் முக்கியம்னு சொன்னேன்ல, சூரியன் சனி செவ்வாய் குரு, இவங்க 4 பேருக்கும் ஏன் சரலக்கணம் யோகம் சொல்லுங்க? 4 லக்கணத்தில் தாங்க இந்த 4 கிரகம் உச்சம் அடையுது நீச்சம் அடையுது. ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு தொடர்பு வரும். காதலர் தினமா வேற இருக்குது, வேற எதுவும் நினச்சிக்கூடாது. சுவாமி சரணம், சாரிண்ணே, மாலை போட்டிருக்காரு அவரு. ஸோ இந்த ஜாதகத்தில் சரலக்கணங்கள் இருக்கணும். சரலக்கணங்கள் தான் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் தொடர்ந்து ஜெயிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்குலாம் சரலக்கணம். சில பேர் இருப்பாங்க, அவங்களாம் பார்த்தீங்கன்னா ஒரு எலெக்ஷனில் ஜெயிப்பாங்க, அடுத்த எலெக்ஷனில் தோப்பாங்க, திரும்ப அடுத்த எலெக்ஷனில் ஜெயிப்பாங்க. எப்பெல்லாம் அந்த கட்சி ஜெயிக்குதோ அப்பெல்லாம் அவங்க ஜெயிப்பாங்க, எப்பெல்லாம் கட்சி தோக்குதோ அப்பெல்லாம் அவங்க தோத்துருவாங்க. நீங்கள் பார்த்துருக்கீங்க, நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, பேரை சொல்லிடலாங்க, சண்டைக்கு வந்துடுவானுங்க. போன முறை 234 எலெக்ஷனில் யார் ஜெயிப்பானு ஏன் யூடியூப்பில் போட்டேன். ஃபோன் எடுத்த 4 தலைமுறை தோண்டி எடுத்துட்டானுங்க. நான் ஃபோனே ஆஃப் பண்ணிட்டேன். அதனால் இந்த தடவை போடலாமா வேணாமான்ற முடிவுக்கே வந்துட்டேன். ஸோ அரசியலில் வெற்றி பெற சரலக்கணங்கள் அவசியம். சரலக்கணங்களில் பிறக்காதவங்களும் சில பேர் அரசியலில் இருக்காங்க. அது எப்படிறான்னு பார்த்தோம்னா, லக்கணாதிபதி சரலக்கணத்தில் நின்று மற்ற 4 கிரகத்தோட தொடர்புகள் கொண்டிருக்கிறது. நான் சொல்றது புரியுதுங்களா? இப்போ இந்த லக்கணத்திற்கு ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், இந்த ராசி கட்டத்துக்கு சந்திரன் ஒருவேளை ரிஷபத்தில் இருந்தால் எப்படி இருக்கும்? இப்போ இந்த லக்கணத்திற்கு ஒருவேளை இது வந்து ஒரிஜினலாக கடக லக்கணம். நான் சித்து விளையாட்டில் இங்கே பண்ண மாட்டேன், ஏன்னா இது நான் தான் யாருன்னு சொல்லிட்டு பேர் தெரியாதுன்னு தானே சொல்கிறேன். ஸோ இப்போ இந்த லக்கணத்திற்கு சந்திரன் கடகத்தில் இல்லாமல் ரிஷபத்தில் இருந்தால் எப்படி இருந்திருக்கும் இந்த ஜாதகம்? எப்படி இருந்திருக்கும்? கண்டிப்பாக அவர் ஜெயிச்சிருக்க மாட்டார். ஏன்னா லக்கணாதிபதி பாதகஸ்தானத்துக்கு போயிடுச்சு, 3க்கும் 12 கோடையவனோட சேர்ந்துருச்சு. அப்போ இவர் வந்து ஒரு அதிகாரியாக இருப்பார். ஒரு குரூப் 1 எக்ஸாமு, குரூப் 2 எக்ஸாமு, குரூப் 3 எக்ஸாம் இந்த மாதிரி பாஸ் ஆகிருப்பாங்க. அதே மாதிரி லக்கணத்துக்கு 10ல் உச்சம் அடையுதா, அந்த உச்சமடைகின்றதுக்கு அடுத்த ராசியில் ஒரு கிரகம் உச்சம் அடையக்கூடாது. லக்கணத்துக்கு 10ல் ஒரு கிரகம் உச்சமடைந்தால் அதற்கு அடுத்த ராசியில் ஒரு கிரகம் உச்சமடையக்கூடாது. அப்படின்னா அந்த 10ஆம் இடம் பலம் இழக்கும். இது பாரம்பரிய ஜோசியம். ஸோ நம்ம வந்து கிரகத்தோட வேல்யூ மட்டும் பார்க்கக்கூடாது, அது 1 4 7 10ல் இருக்கணும். ஸோ இந்த 1 4 7 10 தாங்க ரொம்ப முக்கியம். இதில் ரிஷப லக்கணம், துலா லக்கணம், மகர லக்கணம், மேஷ லக்கணம் இதோட தொடர்பு வந்து தங்களுக்குள் தங்களாவே பரிவர்த்தனை பண்ண போட்டோம். பார்த்தீங்களா? குருவுக்கு சனி செவ்வாய் தொடர்பு, சனிக்கு சூரியன் தொடர்பு, செவ்வாய்க்கு சந்திரன் குரு தொடர்பு, சூரியனுக்கு செவ்வாய் சனி தொடர்புன்னு இந்த மாதிரி தொடர்புகள் இவங்களுக்குள்ள நிறையா வந்துருச்சுனாவே இவங்க ஜெயிச்சிருவாங்க. இப்போ இது ஒரு டைப்பு. இதுக்கு அடுத்த டைப் சொல்கிறேன். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து 10 வட்டம் ஜெயிக்கிறது, 10 வட்டம் 11 வட்டம் தொடர்ந்து ஜெயிக்கிறது. அடுத்து 2வது ஜாதகம் அமைப்பு தரேன், க்ளீன் பண்ண. அடுத்து 2வது செக்மெண்ட் போட்டுவாங்க. இப்போ நான் ஃபஸ்ட்டு செக்மெண்ட் என்ன சொல்லியிருக்கேன், 4 கிரகம் பலமாக இருக்கணும், சூரியன் செவ்வாய் சனி குரு, இது கிரகத்தில் கேந்திரத்தில் இருக்கணும், தங்களுக்குள் தொடர்பு இருக்கணும், லக்கணங்கள் சரலக்கணமாக இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். இது ஃபஸ்ட்டு மொத்தம் ஒரு 22 செக்டாரில் இது ஒரு ஃபஸ்ட்டு செக்டார் வச்சுக்கோங்க. தொடர்ந்து ஒரு 4 மாதம் தான் 22 செக்டாரையும் சொல்லலாம். பட் 4 மாதத்துக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்களான்னு எனக்கு தெரியாது. அடுத்த செக்மெண்ட்டு நான் ராசி கட்ட ஒன்று போடுங்க, நீங்கள் எழுதிக்கோங்க, எழுதுறவங்க எழுதிக்கோங்க. ஒளிக்கிரகங்கள் மூலமாக பலம் பெறும் ஜாதக அமைப்பு. ஆனால் இது வந்து டெம்பரவரி, ஒரு தடவை ஜெயிப்பாங்க, 2 தடவை ஜெயிப்பாங்க. இப்போ இங்கே மொடக்குறிச்சியில் சரஸ்வதினு ஒரு அம்மா ஜெயிச்சிருக்காங்க. அவங்க ஜாதகம்லாம் அந்த ஒளிக்கிரகத்தின் மூலமாக ஜெயிச்சது தான். அவங்களாம் அடுத்து ஜெயிக்க போகிறது கிடையாது. அதான் பக்கமாக கூட நான் எலெக்ஷன் நிற்க மாட்டேன்னு சொன்னாங்க. நான் இது போனதில் நான் என் வீடியோலேயே சொன்னேன், இதெல்லாம் ஒளிக்கிரகத்தின் மூலமாக வெற்றி பெறுறது, இதெல்லாம் நீண்ட காலம் சஸ்டெயின் ஆகாதுன்றேன். ஒளிக்கிரகங்கள்லாம் என்ன? ஒளிக்கிறது கிடையாதுங்க, ஒளிக்கிரகம். சூரியன் செவ்வாயா? யார் இது? சூரியன் சந்திரன். வெரி குட். சூரியன் சந்திரன் ஒரே ராசியில் இருந்தால் என்ன அர்த்தம்? அமாவாசை. சூரியன் சந்திரன் 7ஆம் இடத்துல இருந்தா பௌர்ணமி. சூரியன் சந்திரன் 4 இருந்தா லக்கணத்து சூரியன் ராசியில இருந்து 4ஆம் இடத்துல இருந்தா
அஷ்டமி. சூரியன் வந்து 10ல் இருந்தா தசமியா? தேய்பிரை அஷ்டமி. வெரி குட், வண்டர்ஃபுல், பிரில்லியன்ட். அதாவதுங்க ஒரு இதெல்லாம் தப்புலாம் தப்பே கிடையாது. பேசுகிற தப்புலாம் தப்பு கிடையாது. கிளைண்ட் கிட்ட போய் தப்பா சொன்னாதான் பிரச்சனை. இங்கே பாருங்க, ஒரு ஜாதகத்தில் லக்கணம், அதாவது ஒரு லக்கணத்திற்கு 4ஆம் இடத்தில் சந்திரன் இருந்து அவருடன் சனி சூரியன் வந்து கூடையே இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உதாரணத்துக்கு மேஷ லக்கணம், விருச்சிக லக்கணம். விருச்சிக லக்கணத்துக்கு 4ல் சூரியன் இருக்கு, சந்திரன் இருக்கு. இது யோகமா? யோகமா? 100% யோகம். ஏன்? 9, 10 கூடையவர் 4ஆம் இடத்துக்கு வந்துட்டாங்க. ஸோ தர்ம கேந்திர, அதாவது தர்மஸ்தானம், கர்மஸ்தானம், தர்ம கர்மாதிபதி ஸ்தானம் 4ஆம் இடத்துல இருக்கு. இது யாருன்னா கர்நாடகாவுடைய முன்னாள் முதலமைச்சர் ஜாதகம். பிஜேபியில் இருக்கிறது தனியாக ஒரு கட்சி ஆரம்பித்தார். இப்போ இந்த தடவை நிற்க வச்சிருந்தா அவர் இந்த தடவை முதலமைச்சர் வேட்பாளர் இருந்தால் அவர் ஜெயிச்சிருப்பாரு. ஆனால் அவருக்கு வாய்ப்பு கிடைக்கல. அவரோட ஜாதகம் இது. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா இவருக்கு மற்ற கிரகங்களும் 4ஆம் இடத்துல தான் இருந்தது. இங்கே சூரியன் இருந்தது, இங்கே வந்து சனி இருந்தது, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய்ன்னு நினைக்கிறேன், செவ்வாய் இங்கே இருந்தது, சனி வந்து இங்கே இருந்தது, குரு வந்து இவருக்கு தெரில. ஸோ வந்து இந்த சூரியன் சந்திரன் இணைவு ஒரு ஒளிக்கிரக யோகத்தை தரும். இது மட்டும் தருமானா தராது. இது கூட நான் சொன்ன அமைப்பு சப்போர்ட் ஆகணும். அதே மாதிரி இப்படி இருந்தாலும் இது வெற்றியை தரும். இது பௌர்ணமி யோகம், இது பௌர்ணமி சந்திரன். இந்த ஒளிக்கிரகம் முழுமையாக பலம் பெற்றாலும் யோகத்தை தரும். ஸோ இது ஒளிக்கிரகத்தின் மூலமாக வெற்றி பெறக்கூடிய அமைப்பு. நான் கொல்லம்ல இருக்கக்கூடிய ஒரு மேயரோட ஜாதகத்தை நான் போடுறேன். அவரு எங்கிட்ட ஜாதகம் நேரில் பார்த்தவர். அவர் வந்து கொல்லம் மாநகராட்சியில் 2 வட்டம் மேயராக இருந்தார். அவர் கம்யூனிஸ்டுக்காரர். இதுதான் கரெக்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லக்கணாதிபதி 4ஆம் இடத்துக்கு போயிட்டாரு. லக்கணத்துக்கு 4ஆம் அதிக்கு போனவரை சூரியனும் சந்திரனும் சேர்ந்து பார்க்குது. இவர் முத ஜெயிச்சது அரசியலுக்குள்ளே வந்தது சூரிய தசையில் உள்ளே வந்தார். இவர் பிறந்ததுங்க புதன் தசையில் பிறந்தார். 31 வயசு பக்கம் ஆகும் பொழுது இவருக்கு வந்து 37 வயசில் சூரிய தசை ஆரம்பிச்சுது. இவர் கேட்ட 4ஆம் பாதம் நினைக்கிறேன். 31லேயே 32லேயே சூரியன் வந்தது. அப்போ தான் அரசியலுக்குள்ளே வந்தார். சூரிய தசை முடிஞ்சு சந்திர தசையில் 10 வருஷத்தில் 2 வட்டம் மேயராக இருந்தார். செவ்வாயில் எம்எல்ஏவாக இருந்தார். அவ்வளோதான், அந்த யோகம் முடிஞ்சிருச்சு. சூரியனில் ஆரம்பித்தது, சந்திரனில் மேயராக இருந்தார், திரும்ப சந்திரனில் மேயராக இருந்தார். சந்திரன் முடிஞ்சு செவ்வாயில் எம்எல்ஏ ஆனார். அடுத்த எலெக்ஷனில் தோத்துட்டார். இப்போ 5 2 வருஷம் 2 10 இது 1 5 5 வருஷம் பதவியில் இருக்கிறதுனா சாதாரண விஷயமா? ஒளிக்கிரகம் இவ்வளோ தான் பண்ணும். அதுவே பெரிய விஷயம் தானே. அவங்க ஒரு வாழ்நாளில் ஒரு முறை கவுன்சிலர் ஆக முடியுமான்னு, கவுன்சிலர் ஆகிட முடியுமான்னு கட்சி பிடிச்சிக்கிறானுங்க. அந்த ஒரு படத்தில் பார்த்துருப்பீங்க, அந்த அமாவாசை அதே படத்தில் அந்த இப்படி தொங்கிட்டு வருவானுங்க. அப்போ கூட ஒரு அல்வாவாஸ் சொல்லுவார் மணியன்ட்ட, அண்ணா வண்டியில் ஏற்றலாம், நல்லா வயசானலாம் செத்துக்கிட்டு போயிடுவானுங்க. தொங்கட்டுண்டா அதுக்கு தாண்டா அவனுக்கு வரானுங்க, உழுவிட்டுண்டா ஓட்டு மிச்சம் அப்படிம்பானுங்க. ஓட்டு கொடுக்குற காசு மிச்சம் பண்ணுங்க. அந்த மாதிரி ஒரு கொடியை பிடிச்சி ஒரு முறை ஒரு கவுன்சிலர் ஆகிட முடியாதா அப்படின்னு எத்தனை பேர் இருக்காங்க கட்சியில்? எத்தனை பேர் நம்மகிட்ட ஜாதகம் பார்க்க வராங்க? ஸோ அவங்களுக்கு இந்த சந்திரன் இருந்தால் போதும். இல்லை சார், நான் தொடர்ந்து ஒரு 10 வட்டம் இப்போ ஒரு மில்லு வச்சுருக்காரு சார், என்னோட மில்லெல்லாம் முடிச்சுவிட்டு நான் வந்து எம்எல்ஏ நிற்கலான் இருக்கேன்னா வேண்டாங்களாம். ஏன்னா இது ஒரு தடவை தான் வாய்ப்பு தரும். 2வது, எம்எல்ஏ ஆனானா இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அவன் சம்பாதிக்கிற யோகமும் சேர்ந்து வரணும். இப்போ ஒரு எம்எல்ஏ வந்துச்சுன்னா ஒரு ஜாதகத்தில் கோடீஸ்வரர் அமைப்பு இருக்கான்னு நம்ம சேர்த்து பார்க்கணும். ஏன்னா இன்றைக்கி அப்படி தானே வராங்க. ஸோ அதுவும் நம்ம செக் பண்ணணும். அதுவும் இருந்தால் தான் நிறையா டைம் வராங்கன்னு அர்த்தம். இப்போ நான் சொல்கிறது புரிஞ்சுச்சிங்களா? ஒளிக்கிரகங்களோட தொடர்பு வரணும். மூன்றாவது யோகம், இப்போ நான் ஃபஸ்ட்டு சொன்னது இந்த சூரியன் சந்திரன், நான் ஃபஸ்ட்டு சொன்ன மெத்தட் வந்து செவ்வாய் குரு சனி சூரியன் அமைப்பு. 2வது சொன்னது ஒளிக்கிரகங்கள் அமைப்பு. ஒளிக்கிரகங்கள் ஒருவருக்கு ஒருவர் லக்கணாதிபதி ஒளிக்கிரகங்கள்னு போட்டுவாங்க. ஒளிக்கிரகம் தரும் அரசியல் யோகம்னு தலை போட்டுவாங்க. அதில் ஒரு 4 ரூல் மட்டும் எழுதிக்கோங்க.
முதல் தலைப்பு, லக்னாதிபதி பலமாக இருக்க வேண்டும். லக்னாதிபதி 5ஆம் அதிபதி அல்லது 9ஆம் அதிபதியுடன் தொடர்பு அமைய வேண்டும். லக்னாதிபதி 5ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி தொடர்பில் அமைய வேண்டும். லக்னாதிபதி நின்ற ராசியிலிருந்து ஒளிக்கிரகங்களான சந்திரன் சூரியன் கேந்திரமாக அமைய வேண்டும். அவர் பாருங்க, ஆராய்ச்சி பண்ணிருக்காரு. அவரு கட்டம்பட்ட சட்டம் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறவர் தான் ஆராய்ச்சி பண்ணிருக்காரு. ஒளிக்கிரகங்கள் லக்னத்திலிருந்து 4, 7, 10, 1 என்ற கேந்திரத்தில் அமைய வேண்டும். ஆராய்ச்சி முடிஞ்சிச்சானே? போயிட்டு இருக்கு. உண்ட மயக்கம் தொண்டருக்கும் உண்டு. அந்த ஒளிக்கிரகங்கள் 4, 7, 10 அமர்ந்து ஒருவருக்கு ஒருவர் சுபருடன் தொடர்பு கொண்டால் இது ஒரு அரசியல் யோகத்தை தரும். அடுத்து இது இப்போ நான் முன்னாடி ஃபர்ஸ்ட் சொன்னதும் இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு எம்எல்ஏ லெவலுக்கு பார்த்தா போதும். மந்திரி லெவலுக்கு போகிறது நம்ம அடுத்த மாதம் சொல்கிறேன். இப்போ ஒரு கவுன்சிலர் ஜாதகம் பார்க்க வராங்கன்னா அவங்களுக்கு எந்த அமைப்பு இது இருந்தால் அட்லீஸ்ட் போதுன்றதை நான் இப்போ சொல்கிறேன். இரண்டாம் தர பலமான கிரகங்கள், ஃபர்ஸ்ட் தரம் சூரியன், செவ்வாய், குரு, சனி. அதுக்கு அடுத்த ரவுண்டில் இருக்கக்கூடியது ராகு, ஏன் இந்த இடத்துல பிரச்சனை பண்ணுது? ஹலோ, இந்த ராகு சந்திரன் கேது, இந்த ராகு சந்திரன் கேதுடைய அமைப்பு பார்த்தீங்கன்னா நன்றாக இருப்பவர்கள். அண்ணா போர் அடிக்குதானே? ஓகே 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 ஓகே. பிரதோஷமா? வேற எதுவும் தோசை இல்லை? ஓகே ஓகே ஓகே. ஓ, நாளைக்கு சிவராத்திரியா? நான் சின்ன பையங்க, நீங்க தான் இளைஞர். இன்னைக்கு இன்னைக்கு காதல் எடுத்தனும், நாளைக்கு சிவராத்திரின்றாரு. ரைட் ரைட், ஓகே, அண்டர்ஸ்டாண்ட். ஓ அப்படியா? காதல தப்பா விழுந்தது. ஸோ இந்த ஜாதகத்தில் 2ஆம் கட்ட அமைப்பு, வாங்க வாங்க சும்மா சும்மா. ஸோ 2ஆம் கட்ட அமைப்பு, இந்த ராகு சந்திரன் கேது ஒரு கவுன்சிலர் ஆகக்கூடிய அமைப்பு தரும். இந்த வார்டு மெம்பரு கிராமத்தில் வரும், கிராமத்தில் வார்டு மெம்பரு, கவுன்சிலரு, இந்த ஊராட்சி தலைவர். ஊராட்சி தலைவருக்கெல்லாம் முன்ன சொன்ன யோகம் வேணும். இந்த வார்டு மெம்பரு சும்மா அந்த சாதாரணமாக ஒரு 400 ஓட்டு 500 ஓட்டு, இந்த 2500 ஓட்டு, இந்த கவுன்சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இது ஓரளவு பலமாக இருந்தால் கூட போதும். இந்த ராகு சந்திரன் கேது கேந்திரத்தில் அமர வேண்டும். அவருக்கு லக்னாதிபதி மறையக்கூடாது. லக்னத்திற்கு மறைஞ்சாலும் பிரச்சனை கிடையாது. லக்னாதிபதிக்கு ராகு சந்திரன் கேது மறையக்கூடாது. அப்படி மறையலாம் இந்த ஒரு சின்ன எலெக்ஷன், கவுன்சிலர் எலெக்ஷன், பஞ்சாயத்து எலெக்ஷன், வார்டு மெம்பர் எலெக்ஷன், இதெல்லாம் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். யூபிஎஸ் கத்துது. அடியால் சொல்லுவானே, என்னப்பாங்க சத்தம், நாய் கத்து, அட தண்ணி வைங்கப்பா அப்படின்ற மாதிரி. பேசலாமாண்ணா? மை சத்தம் வந்துச்சா? ஸோ இந்த ராகு சந்திரன் கேது இவர்களெல்லாம் பார்த்தீங்கன்னா 2ஆம் தர அரசியல் யோகத்தை தருவார்கள். இதுலேயே சைடில் சம்பாதிக்கிறதுக்கு வழி இருக்கு. ஸோ அது எப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு பேரை சொல்லக்கூடாது, பேரை சொன்னால் சண்டைக்கு வருவாங்க. இப்போது கர்நாடகா முதலமைச்சர் சித்தராமையா, அவரு கூட ஒருத்தர் பிஏவா ஒருத்தர் இருப்பார். அந்த கர்நாடகாவில் ஒருத்தர் எம்எல்ஏவாக இருப்பார். அந்த கர்நாடகாவால் எம்எல்ஏவாக இருக்கவர் அதிகமாக சம்பாதிப்பாரா, சித்தராமையாவோட பிஏவாக இருப்பவர் சம்பாதிப்பாரா? ரைட்டு. அதுவே மத்திய அமைச்சர் ஒருத்தர் இருக்கார்,
அவருடைய பிஏ அதிகம் சம்பாதிப்பாரா இல்லை ஒரு சாதாரண எம்பி அதிகம் சம்பாதிப்பாரா? ஜி என்ன ஜி குழப்பறீங்க? நான் இவ்வளோ ஈஸியாக தான் ஜி சொல்கிறேன். இதை இவ்வளோ ஈஸியாக தான் ஜி சொல்கிறேன். அதாவது இங்கே பாருங்கள், இது ஏ, இது பி. ஏன்னா தமிழ்நாட்டை சொன்னோம்னா அடி விழுவோம், அதனால் நம்ம வெளிநாட்டை சொல்லுவோம். இப்போ கர்நாடகாவில் முதலமைச்சர் இருக்கார், முதலமைச்சர் சித்தராமையா. இவர் அதிகம் சம்பாதிப்பாரா? இவருக்கு சித்தராமையோட பிஏ ஒருத்தர். பி அங்கே ஒரு ஆளுங்கட்சி எம்எல்ஏ, இவர் அதிகம் சம்பாதிப்பாரா? இவர் தான் அதிகம் சம்பாதிப்பார். ரைட். இது மத்திய அமைச்சர், ஒரு மினிஸ்டருடைய பிஏ, இவர் சாதாரண எம்பி, இவர் அதிகம் சம்பாதிப்பாரா? இவர் அதிகம் சம்பாதிப்பாரா? ஆனால் இவரை எல்லாருக்கும் தெரியும், போய் பார்லிமெண்ட்டில் பேசுவார். இவர் பேசுவாரா? இதுக்கு ஒரு யோகம் இருக்குது. அரசியல் பினாமி யார், அரசியல் இருந்து கொண்டு சம்பாதிப்பவர் யாருன்னு அதை எழுதி வச்சுருக்கேன். அடுத்த வட்டம் அண்ணா வாய்ப்பு கொடுத்தாருன்னா அதையும் கொஞ்சம் சொல்லுவோம். சார் நம்ம எல்லாமே தமாசா பார்க்கக்கூடாதுங்க, எல்லாமே ஜோசியமாக பார்க்கணும். எல்லாத்தையும் நம்ம ஜோசியமாக பார்க்கணும். ஜோசியத்தை தவிர வேறு எதாவும் பார்க்கக்கூடாது. ஸோ இப்போ இந்த ராகு சந்திரன் கேது அமைப்பு இருப்பவங்க லக்னாதிபதி உச்சம் பெற்று, நான் அடுத்த வட்டம் சொல்கிறேன், அந்த அமைப்பில் இருந்தால் அது மாதிரி சைட்லேருந்து சம்பாதிப்பாங்க. ராகு கேது என்ன நிழல் தானே, நிழலாக சம்பாதிப்பாங்க. அவங்கள யாருக்குமே தெரியாது. மாட்டினா மினிஸ்டர் உள்ளே போவார், என்னைக்காவது பிஏ உள்ளே போய் பார்த்துக்கிறீங்களா? ஊழல் பண்ணி அமைச்சர் பேரில் பேப்பர் வரும், பிஏ பேர் வந்திருக்குதா? வராது. அந்த மாதிரி சம்பாதிக்கிறதுக்கு என்ன யோக அமைப்பு, அதுக்கு என்ன வேணும்னு எழுதலாம். என்ன பிரச்சனைனாங்க, இப்போ யூடியூப்பில் ஒரு பெரிய பிரச்சனை. இப்போ யூடியூப்பில் போடுறாங்க, இங்கே இருக்கிறவங்களால பிரச்சனை கிடையாது, யூடியூப்பில் பார்க்குறாங்க. போன வட்டம் வேற ஒரு மாநாட்டில் பேசுகிறேன், அது ஒரு 2.5 வருஷம் இருக்கும். அதுக்கப்புறம் தான் சில விஷயங்களை பேசுகிறதே நான் குறைச்சிக்கிட்டேன். நான் என்ன சொல்கிறேன், ஒரு பொண்ணு, இது சப்ஜெக்ட் வேறு, எதுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் பேசுகிற சப்ஜெக்ட் வேறு சப்ஜெக்ட். ஒரு பொண்ணு ஜாதகத்தில், ஒரு பெண் ஜாதகத்தில் லக்னாதிபதி ராகு கேதுவோட 1 டிகிரியில், லக்னாதிபதி ராகுவோடையோ கேதுவோடையோ 1 டிகிரியில் க்ளோஸ் ஆகி அவங்க ஜாதகத்தில் லக்னத்திற்கு 4ஆம் அதிபதி நீசம் அடைந்தால் அந்த பெண்ணுக்கு பாலியல் தொல்லை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வயசில் யாராவது ஒருத்தங்க சேட்டை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, கொஞ்சம் எச்சரிக்கையாக பார்த்துக்குவாங்கன்னு நான் சொன்னேன். புரியுதுங்களா? லக்னாதிபதி ராகு கேதுவோட மறையணும், ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. 2வது பாயிண்ட்டு, மறைஞ்சி ராகு கேதுவோட 1 டிகிரியில் இருக்கணும், இல்லைனா ராகு கேதுவோட மிட் பாயிண்டில் இருக்கணும். அப்படி இருந்து 4ஆம் அதிபதி நீசமானா பிரச்சனைன்னு சொன்னேன், பேசிட்டேன். அந்த வீடியோ ஒரு 1 லட்சம் பேர் பார்த்தாங்க. அது ஒரு மாநாட்டில் பேசின வீடியோ. 3 நாள் கழிச்சு ஒருத்தன் ஃபோன் அடிக்கிறான், காலையில் 16 ஃபோனு. எத்தனை மணிக்கு? 4:30 மணிக்கு. தூக்கம் கெட்டு எந்திரிச்சு உட்காடுறேன். யாருங்க? என்ன சார் ப்ளீஸ் சார், அர்ஜென்ட் சார், அர்ஜென்ட் சார், அர்ஜென்ட் சார். யார் என்ன வேணும் சார்? ரொம்ப அர்ஜென்ட் சார், பாப்பா கொஞ்சம் பார்க்கணும் சார், கொஞ்சம் முக்கியமான விஷயம் சார், சீரியஸ் சார், ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார்னு. சரி, நான் ஏதோ ஏற்கனவே ஜாதகம் பார்த்தவங்க போல இருக்கு, சரி ஏதோ உடம்பு ஏதோ ஆஸ்பத்திரியில் சேர்த்துட்டாங்களா, இல்லை ஏதாவது சிசேரியன் சி செக்ஷனா, சரிங்க நான் மூஞ்சி கழுவிட்டு திரும்ப கூப்பிட்றேன்ட்டு பல்லு விளக்கிட்டு மூஞ்சி கழுவிட்டு நைட்டு கறி சாப்பிட்டேன், பல்லு விளக்கிட்டு மூஞ்சி கழுவிட்டு தண்ணி ஊற்றிட்டு சிஸ்டத்தில் ஓப்பன் பண்ணுறேன் 4:45. நான்லாம் அந்த மாதிரி ஜாதகம் பார்க்குறாலே கிடையாது. 11 மணி தான் நான் எந்திரிப்பேனே வழக்கமாக. உட்காந்து ஜாதகம் பார்க்குறேன், டேட் ஆஃப் பர்த் சொல்கிறான் 2019 சார். சரி 1999 தான் 2019ன்னு சொல்கிறான்னா, 2009 பார்த்தோம். இல்லை சார் 2019 தான்றான். 2019 என்ன பிரச்சனை? 4 வயசு தான் ஆகுது அப்படின்னா. இல்லை சார் நீங்கள் வீடியோவில் இப்படி சொன்னீங்க, பாப்பாவுக்கு தான் பயமாக இருக்குது, நைட்டு வீடியோ பார்த்தேன், நைட்டு 10 மணிக்கு வீடியோ பார்த்தானா நைட்டு பூரா பயமாமா. ஒரு அடிப்படை மனிதாபிமானம் கூட கிடையாது. ஒரு ஜோசியராக அவர் தூங்குவார், பாவம். நைட்டு 11 மணிக்கு வீடியோ பார்த்தானா 11 மணிக்கு அடிக்கலான் தானாமா. சரி காலையில் அடிக்கலான்டா. காலையில் 4 மணிக்கு எந்த ஊரடா? காலையில் 4 மணிக்கு காலட்டிச்சு. நான் சொன்னேன், ஐயா நேரில் வாங்கண்ணே. இல்லை சார் நான் ரொம்ப லாங்கில் இருக்கேன்னாரு. எங்கே சார் இருக்கீங்க? ஏதாவது ஐரோப்பா கண்டத்தில் தான் இருக்கீங்களான்னு. இல்லை சார் நான் ரொம்ப தூரத்தில் இருக்கேன் சார். நான் எங்கே தான் இருப்பேன், தூரம் எங்கன்னு சொல்லுனேன். சார் நான் ஆத்தூர் பக்கத்தில் இருக்கேன் சார்ன்றான். இது சேலத்துலேருந்து ஆத்தூர் என்ன விசா எடுத்தா வரணும், வாயா காலையில் அப்படின்னு. இல்லை சார் நீங்கள் பரவாயில்ல சார், ஃபோன்லேயே சொல்லுங்கள் சார் ப்ளீஸ் சார்ன்றான். எது நேரம் வந்தால் காசு கேட்போம்ல. அப்புறம் சரி நான் திரும்ப கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் தூக்கம் வரல. படுத்தா தூக்கம் எங்கே வரும்? தண்ணி ஊற்றிட்டு தூக்கம் வரல, ஒன்றும் வரல. அப்புறம் ஒரு 6:30 மணிக்கு மேலே சொசைட்டியில் அன்னைக்கு நான் போய் நானே நேரமாக எழுந்திரிச்சிட்டேமேனு போய் சொசைட்டியில் பால் ஊற்றிட்டு பாலை கறந்து பாலை ஊற்றிட்டு திரும்ப 8 மணிக்கு அடிக்கிறேன். சார் உங்கள் காலுக்கு தான் சார் வெயிட்டிங்கன்றான்.
ஐயா லக்கணாதிபதி கெட்டாதான் சொன்னேன். ஒம்மனு தான் மகர லக்கணம், லக்கணத்திலே சனி இருக்குது ஐயா. 2019 சாரி விருச்சக லக்கணம், லக்கணத்திலே சனி இருக்குது ஐயான்னு. இல்லை சார் நீங்கள் சொன்னீங்களாட்ட பக்குனாய் போயிடுச்சு சார் அப்படிங்க. சரியா 4ஆம் அதிபதி நீசமாகணுமே, அதுவும் அவளே ஐயாண்ணா. எனக்கு ஜோசியமே தெரியாது சார், சும்மா பார்த்தேன் சார், அத்தான் அடிச்சாங்கிறான். ஸோ தயவு செஞ்சு இந்த வீடியோ பார்க்குறவங்க, நீங்கள் ஜோசியராக இருந்தால் ஓகே, ஜோசியராக படிக்கிறவங்களும் ஓகே, இந்த ஜோசியமாக ஆர்வ கோளாறாக இருக்கவங்க தயவு செஞ்சு என் வீடியோ பார்க்காதீங்க. எல்லாரும் என் வீடியோ பாருமாங்க, என் வீடியோ பார்க்காதீங்க. என் உடம்புல தெம்பு இல்லை, நீங்கள் கொடுக்குற கணைகளை தாங்கிறதுக்கெல்லாம் என் முதுகுலையும் இடம் இல்லை, என் நெஞ்சிலையும் இடம் இல்லை. போட்டு கொள்றான் அந்த அந்த எங்கள் 4 வயசு பொண்ணுக்கு என்னங்க பாலியல் திண்டல் வரப்போகுது, 4 வயசு பாப்பாவுக்கு. இவன் நைட்டு வீடியோ பார்த்தது இவன் கண்ணில் நான் மாட்டிட்டேன்னு நினச்சேன். ஒரு இதில் சொல்லுவானே, ஐயோ ஒரு இதில் இவன் இப்படி துண்டை மூட்டு போவாங்களா, அந்த மாதிரி இவன் அன்னைக்கு அவன் ஐடி கேட்டு என் யூடியூப்ல போய் அவனை ஐடி யூஸரே கொடுத்துட்டேன். இவன் நம்ம மூஞ்சாலுமே அவன் கண்ணில் படக்கூடாதுன்ட்டு. இன்னொரு அம்மா அப்படி தான் ஃபோன் பண்ணிச்சு, வணக்கங்கண்ணு அப்படின்னுச்சு. நான் ஏதோ சொந்தக்காரங்க நம்பர் நான் யாரும் சேவ் பண்ண மாட்டேன். சரி சொந்தக்காரங்க தான் அதை விசேஷத்துக்கு கூப்பிட்றாங்களா போல இருக்குன்ட்டு, நல்லா இருக்கிறியா கண்ணுச்சா, நல்லா இருக்கம்மா நல்லா இருக்குமா. நான் அது வரைக்கும் சொந்தக்காரங்க தான் பேசுகிறாங்கன்னு நினச்சேன். அப்புறம் வந்து பாப்பாலாம் நல்லா இருக்கானாங்க. எந்த பாப்பா, என் பொண்டாட்டி தான் சொல்லுவோம். அப்படியா சரி ரைட்டு சொல்லுங்கம்மா. என்ன அதெல்லாம் இருக்கட்டுங்கன்னு நேற்று கன்னிராசிக்கு 7ஆம் பாவம் ஜோசியம் கேட்கறதுக்கு இப்படிலாம் பேசுகிறாங்க. அதாவது இது சோசியல் மீடியாவில் வர்றது எந்த அளவுக்கு ஒரு நல்லதோ அதே அளவுக்கு தொந்தரவு இருக்குதுங்க. ஸோ இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல வரேன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் தான் இந்த கதையை சொன்னேன். நீங்களாம் வந்து உங்கள் ஜாதகத்தை பார்த்தா எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்போ இங்கேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா பாதி பேருக்கு உங்களுக்கு இருக்க மாதிரி தான் இருக்கும். இதுக்கு அடுத்தடுத்த ஸ்டேஜ் இருக்குது. நான் திரும்ப அடுத்த முறை வாய்ப்பு வரும்பொழுது இதுக்கு மினிஸ்டர் ஆகிறதுக்கான யோகங்கள் எப்படி, மந்திரி ஆகிறதுக்கான யோகங்கள் எப்படி, அதே மாதிரி ஒரு டஃப் ஃபைட் இருக்குது அப்படின்னா அவங்க எப்படி ஜெயிக்கலாம். சில பேர் அரசு அதிகாரிகளாக இருந்துட்டு வேலைக்கு வரல, அரசியலுக்கு வரலாமாம்பாங்க. அது மாதிரி வந்தவங்க கெஜ்ரிவால், கிரண் பேடிலாம் எப்படி ஜெயிச்சாங்க, அவங்களோட யோகம் எப்படி, அது மாதிரி நான் அடுத்தடுத்து சொல்கிறேன். ஸோ இந்த 2 செக்மெண்ட் இப்போ போதும்னு நினைக்கிறேன். 1 மணி நேரம் ஆயிடுச்சு. அடுத்த வட்டம் நான் நோட்டை மறக்காமல் எடுத்துன்னு வந்துடுறேன். ஸோ அடுத்த மாதம் மீண்டும் வாய்ப்பு வழங்குமாறு பணிவன்போடு நான் அண்ணனிடம் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் 2 வார்த்தை கேளுங்க, நம்ம முடிச்சிடலாம். இப்போ நான் சொன்னது 2 பாயிண்ட்டு. ஒளி கிரகங்கள் மூலமாக வரக்கூடிய அரசியல் அமைப்பு, ராஜ கிரகங்கள் வர முடியுமா அமைப்பு, ராகு சந்திரன் கேதுகள் தரக்கூடிய உள்ளாட்சி பதவிகள், இதெல்லாம் வந்து பலமாக இருக்குது. இது 3 தான் சொல்லியிருக்கேன். மொத்தம் 24 செக்மெண்ட்டில் 3 சொல்லியிருக்கேன். மீதி 21 அடுத்தடுத்த மாதங்களில் தொடர்ந்து வரும். ஸோ இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்கா? இங்கே இருக்கவங்களுக்கு 21 பேர் இருக்கீங்க, அதில் யாராவது சந்தேகம் இருக்கா? என்னங்க? இல்லைங்க, சந்தேகம் 2 வகையில் வராது. ஒன்றுமே புரியலனாலும் சந்தேகம் வராது, எல்லாம் புரிஞ்சாலும் சந்தேகம் வராது. அதனால் தயவு செஞ்சு 2 பேர் எதாவது கேளுங்க, ஏதாச்சும் ஒன்று கேளுங்க. நான் சொல்லிட்டு உட்காந்தா தான் எனக்கு ஒரு திருப்தி கிடைக்கும் வந்ததுக்கு. கேளுங்க, வாங்க முன்னாடி வாங்க, கமான். அரசியலுக்கு வரணும்னு நினைக்கிறீங்க, அப்புறம் முன்னுக்கு வரணும்ல கேமராவில். ஆமாம், நாளைக்கு எதுவும் பிரச்சனை வந்துச்சுன்னா நான் மட்டும் மாட்ட மாட்டேன், இவரும் மாட்டுவார், வந்து கேமராவில் பதிவாகுங்க. வாங்க, அதெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டாங்க, வாண்ணா சொல்லுங்க. ஆன் பண்ணோம். அரசியல் ஆணாதிக்கம் கட்டுறாங்க பார்த்தீங்களா, ஆன் பண்ணுங்கன்றாங்க. ஓகே, நன்றிங்க. இவ்வளோ நேரம் வந்து அரசியல் பற்றி எந்தெந்த கிரகங்கள் இருந்தால் என்ன மாதிரியான அரசியல் அமைப்பு இருக்கும் அப்படிங்கிறத சொன்னீங்க. ரொம்ப நல்லா இருந்தது, சிறப்பாக இருந்தது. ஒரே ஒரு கொஸ்டின் என்ன அப்படின்னா, இப்போ வந்து சனி வந்து இப்போ கோச்சார ரீதியாக கேட்குறேன். சனி வந்து இப்போது நீச்ச வீட்டு நோக்கி போயிட்டுருக்காரு. அதேமாதிரி குரு பயிற்சி வரப்போகுது. ராகு கேதுக்கெல்லாம் கும்பராசி சிம்மராசியில் இருக்காங்க. இனி வரக்கூடிய இந்த 2026 அரசியல் அப்படிங்கிறது எது மாதிரியான ஒரு கோணங்களில் போக போகுது அப்படிங்கிறது கேள்வியே புரியல. என்ன கேள்விங்க? 2026 அரசியல் அதெல்லாம் நம்ம இங்கே பேசணும்னா ஊரில் தர்மடி வாங்க முடியாதுண்ணே. இவர் 2026 யார் ஜெயிப்பாருன்றது தான் சுற்றி வளைச்சி கேட்குறாரு. இந்த கேள்விக்கு எனக்கு பதில் தெரியலிங்க. அண்ணன் சொன்னார்னா சொல்லுவார். அதாவது இந்த வீடியோவில் நம்ம வந்து யார் ஜெயிப்பாருன்னு பேச வரல. எப்படிலாம் இருந்தால் ஒருத்தருக்கு அரசியல் யோகம் இருக்குது, இவர் ஒரு அரசியல்வாதியாக நம்மகிட்ட ஒருத்தன் ஜாதகம் கொடுக்குறான் சார். இப்போ என்ன பிரச்சனை, எல்லாருமே கேட்குறான் சார் எனக்கு அரசியல் யோகம் இருக்கான்ட்டு. இப்போ ஒரு 10 பேர் ஜாதகம் பார்க்க வந்தோன்னா 7 பேர் கேட்குறான் நம்மகிட்ட அரசியல் யோகம் இருக்கான்னு. என்ன படிச்சிருக்கீங்க? 3ஆம் கிளாஸு. 3ஆம் கிளாஸுக்கு படித்தவங்க உனக்கு என்ன அரசியல்? இல்லை எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒருத்தர் சொன்னார். யார் சொன்னா? எங்கள் தாத்தா சொன்னார். உங்கள் தாத்தா என்னவா இருக்காரு? அவர் சும்மா தான் இருக்காரு. இது இல்லை, நம்ம என்ன பண்ணுறதுனே நம்ம ஒன்றும் தெரியல. ஒரு ஜாதகத்துலைங்க ஒரு சின்ன ஒரு கதை சொல்லி முடிக்கிறேன். 2018 நான் வந்து குஜராத் எலெக்ஷன் வீடியோ நான் போடுறேன். 2018 குஜராத்தோ மணிப்பூரோ ஏதோ ஒன்று போடுறேன்.
நான் என்ன சொன்னனோ அப்படியே நடந்துச்சு. அப்போ வந்து என் ஃபேஸ்புக்கில் தான் போட்டேன். யூடியூப் அதுக்கப்புறம் தான் ஆரம்பித்தேன். 2018 என்கிட்ட ஒருத்தர் ஜோசியம் பார்க்க வராரு, கிருஷ்ணகிரிக்காரர். 2018 அப்போ வந்து 2000 ரூபாய் நோட்டு இருந்தது. அப்போ வந்து நான் ஜாதகம் பார்க்கறதுக்கு வாங்கின ஃபீஸ் 1000 ரூபாய். 2018 ஒருத்தர் வந்து இந்த மாதிரி எலெக்ஷன் வீடியோ உங்களுக்கு அனுப்பிச்சாங்க, நான் பார்த்தேன், நல்லா வந்தது, நான் உங்கள்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னு வந்தார். சரிங்க வாங்கண்ணா. வீட்டுக்கு வந்தார். ஜாதகப்படி அரசியல் யோகம் இல்லை. நீங்கள் ஒரு அரசியல்வாதியை நம்பி லட்சக்கணக்கில் பணத்தை இழந்து ஏமாந்து மனதளவில் வளர்ச்சி துன்புற்று மிக வேதனை அடைந்து ரொம்ப வருத்தப்பட்டு ஏகப்பட்ட பணத்தை இழந்து கஷ்டப்படுவீர்கள். உங்களுக்கு அரசியல் யோகம் குறைவாக உள்ளதுன்னு நான் பேசிகிட்டு இருக்கிறேன். ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். ஃபீஸ் எவ்வளோ? 2000. 2000 ரூபா இப்போ செல்லும். இந்தாங்க ஃபீஸ், ஜாதகத்தை கொடுங்க சார், மீதி 1000 ரூபா. இட்ஸ் ஓகே வச்சுக்கோங்க சார். பலன் இட்ஸ் ஓகே, என்ன நீங்கள் புண்படுத்திட்டீங்க, உங்கள் ஜோசியத்தில் எனக்கு நம்பிக்கை இல்லை, பாய் அப்படின்னு போயிட்டார். சரி நமக்கு மிச்சம் 10 நிமிஷத்தில் 2000 ரூபா கொடுத்துட்டு போயிட்டானே, ரைட்டா சந்தோஷம்னு சொல்லிட்டு அப்போ நான் கார் கம்பெனியில் வேலை செஞ்சேன். 2018 நான் செவர்லெட்டில் நிசானில் வேலை செய்கிறேன். அப்போ நிசானில் யூஸ்டு கார் மேனேஜர். நைட்டு 7 மணிக்கு தான் வந்தேன். இவர் எனக்கு முன்னாடி காரில் வேலை மிச்சம். அப்போ என் பையன் அப்போ தான் பிறந்த ஒரு 2 மாதம். அப்புறம் நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு மைதிலி வீட்டுக்கு போயிட்டேன், ஒய்ஃப் வீட்டுக்கு போயிட்டேன். திரும்ப 2021 அவர் வந்தார். வேற ஒருத்தர் வந்தார். சார் என்ன நல்லா பாருங்க, என்ன தெரியுதான்னு கேட்டார். தெரியலிங்க. நல்லா உத்து பாருங்கன்னாரு. தெரியலிங்க. என்ன சரி ஜாதகத்தை பாருங்கன்னாரு. ஜாதகத்தை பார்த்தாலும் தெரியல. 2018 உங்ககிட்ட நான் ஜாதகம் பார்க்க வந்தேன், நீங்கள் அரசியலில் யோகமே கிடையாது, நஷ்டப்படுவீர்கள், பணத்தை இழப்பீர்கள், நம்பி ஏமாந்து போவீங்க, அப்படி இப்படின்னு சொன்னீங்கன்னாரு. சரிங்க ஆமாம் இப்போ ஞாபகம் வந்துருச்சு சொல்லுங்கள் அப்படின்னா. அது நான் தாங்கன்னாரு. சரி என்ன ஆச்சுன்னா, பழிச்சிருச்சுனாரு. என்ன பழிச்சிருச்சுன்னா, ரஜினிகாந்த் கட்சியில் கிருஷ்ணகிரியில் மாவட்ட பொறுப்பில் இருந்தார். அவர் வருவார்னு நம்பி தலைவர் பயங்கரமாக செலவு பண்ணிட்டார். கடைசியாக அவர் பாய் குட் பைன்னு சொல்லிட்டு போயிட்டார். இவர் ஏமாந்துட்டார். இப்போ அவர் திமுக இருக்கார். ஸோ இது வந்து அரசியலில் நம்ம சொல்லும் பொழுது மனசுக்கு கஷ்டமாக இருக்கும் ஆப்போசிட்டில். ஆனால் அது பழிச்சிருச்சுன்னா நம்மகிட்ட வருவாங்க. பல பேர் 2021 நான் எலெக்ஷனில் ஜெயிப்பாங்கன்னு சொன்னவங்க கூட என்கிட்ட வந்து பார்க்கல. நான் இவங்கெல்லாம் தோற்றுருவாங்கன்னு சொன்னல, அவங்கெல்லாம் என்கிட்ட ஜாதகம் பார்த்துருக்காங்க. தம்பி நான் நிறைய பேர்கிட்ட பார்த்தேன், ஜெயிப்பண்ணாங்க, நீ உன் வீடியோவில் திருவாயில் சொன்ன முடிஞ்சு போயிடுச்சு தம்பி அப்படின்லாம் நிறைய பேர் என்கிட்ட வந்து பார்த்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி அடுத்த மாதம், இப்போ பிப்ரவரி மாதம், மீண்டும் அடுத்த மாதம் கண்டிப்பாக வாய்ப்பு கொடுங்கள் என்று விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். அப்போ வந்து மீதமுள்ள 24 பாயிண்டில் இன்னும் ஒரு 5-6 பாயிண்ட் ஓட்டுவோம். ஸோ தொடர்ந்து ஒரு 2-3 மாதம் வந்தீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கும் இந்த ஜோசியத்தின் அரசியல் ஜோசியம் எப்படி கணிக்கிறது என்பதை பற்றின ஒரு தெளிவு கிடைக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த வாய்ப்பை வழங்கிய அன்பு அண்ணனுக்கு, இவ்வளோ பேர் பொறுமையாக காத்த ஜோதிட மாணவர்களுக்கு, ஜோதிடர்களுக்கு, ஏன்னா இங்கெல்லாம் அவர்லாம் என் பார்த்தா வயசு 60 இருக்குமாண்ணே, பக்கமானா எங்கே, ஒரு ஈரோடு பக்கமா இல்லை கோயம்புத்தூர் பக்கமா? ஆஹா, ஓ 57ன்னு சொல்கிறது தான் பக்கன்றாரா? நான் ஏதோ பக்கமாக போயிட்டுருக்கேன்னா எங்கடா போயிட்டுருக்காருன்னு டவுட் வந்துச்சு, வேற ஒன்றும் இல்லை. ஸோ அது மாதிரி என்னை விட வயசில் அதிகமானவர் தான் அவர். ஐயா இருக்கார், ஒருத்தர் எந்திரிச்சு போயிட்டாப்புல. என்னன்னா நான் உள்ளே உட்காந்துருந்தேன். ஃபஸ்ட்டு ஒருத்தர் வணக்கம் வச்சார். சரி நல்லா பேசுங்கன்னு தான் கங்க்ராச்சுலேஷன் பண்ணுறான்னு நினச்சேன். இல்லைங்க நான் கிளம்புறேங்கன்னாரு. திரும்ப இன்னொருத்தர் வந்தார், அவரும் கிளம்புறேன்னாரு. நல்ல வேலை ஒரு 20 பேராக இருந்தீங்க. ஸோ உங்கள் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் அடுத்த மாதம் வாய்ப்பு கொடுங்க. மீதமுள்ள விடுபட்ட பாயிண்ட்லாம் பேசி கண்டிப்பாக இப்போ நீங்கள் ஒரு பேசிக்காக வச்சுக்கோங்க. இந்த நோட்டை அப்படியே பத்திரமா வச்சுக்கோங்க. யூடியூப்பில் பார்க்கலாம், நோட்டு போட்டு எழுதுங்க. அடுத்த மாதம் வீடியோவில் மீதி இருக்கக்கூடிய செக்மெண்ட்டை நான் பேசுகிறேன். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க்கையில் ஒரு முறையாச்சும் ஒரு பேப்பர் இல்லாமல் பேசணும்னு ஆசைப்பட்டேன். அது இன்னைக்கு விதி நடத்திருச்சு. மிகவும் சிறப்பு. இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரியான என்ன ஆய்வு ஜாதகம் மட்டும் கையில் இருந்தது அப்படி இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் சிறப்பாக விளையாண்டுருப்பார். ஆய்வு ஜாதகம் அடுத்த மாதம் கொண்டு வரேன்னு சொல்லிட்டாரு. ஸோ March 14 இப்போவே குறித்து வச்சுக்கோங்க. அடுத்த மாதம் நம்மளுடைய கருத்தரங்கம். ஸோ அதுலேயும் வந்து இதோடைய தொடர்ச்சியை வந்து வழங்குமாறு கேட்டுக்கொண்டு அவர்களை வந்து சிறப்பிப்பதற்காக நம்ம வந்து இப்போ கௌரவப்படுத்துகிறோம். நான் கேட்டேன், என்னன்னா துண்டு போடுறீங்க, சால்வெல்லாம் போட மாட்டீங்களான்ட்டு. அப்புறம் அரசியலில் போடுறதே சால்வை தான். அரசியல் பற்றி பேசிட்டு சால்வை போடாம தான் என்னது? அரசியல் கட்சி தலைவர்லாம் துண்டு போடுவாங்கல்ல.